அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது மனநலம் என்ற ஒரே தலைப்பை 4வது முறையாக உரையாடுகிறோம். மனநலம் ஏன் மிக முக்கியமானது என்று நாம் நினைக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய நீங்கள், வராமல் இந்த ஒலி உரையை கேட்கக்கூடிய எண்ணற்றோர், பல்வேறு புத்தகங்கள் வழியாக மனநலத்தை தேடிக்கொண்டிருப்பவர்கள், பல்வேறு ஆன்மீக குருக்கள் வழியாக மனநலத்தை தேடிக்கொண்டிருப்பவர்கள், தனிப்பட்ட முறையில் ஆய்வு செய்து படித்து மனநலத்தை பற்றி அக்கறைப்படுபவர்கள் என்று மனநலம் என்ற சொல்லுக்கான, மனநலம் என்ற கருத்துக்கான பின்பற்றுவோர் எண்ணிக்கை இந்த பூமியில் மிக மிக அதிகம். குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2 துறைகள் எப்பொழுதும் செல்வம் கொழிக்கும் துறைகள். ஒன்று அரசியல், இன்னொன்று ஆன்மீகம். இந்த 2வது துறை செல்வம் கொழிப்பதற்கு மிக முக்கியமான காரணம் இறை தேடல் என்று நான் நினைக்கவில்லை. உங்களில் பலரும் அப்படி நினைக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் இறையை தேடுவதற்கு தனிப்பட்ட ஆன்மீக மடங்கள் தேவையில்லை. அவரவர் சமயத்தைச் சேர்ந்த ஆலயங்களும் கோயில்களும் அவரவருக்கான மறைகளும் வேதங்களுமே போதும். ஏறத்தாழ எல்லா சமயங்களிலுமே வேதங்கள் இருக்கின்றன, எல்லா சமயங்களிலுமே மறைநூல்கள் இருக்கின்றன. அந்த வேதங்களையும் மறைநூல்களையும் இயற்றியோர், பதிவு செய்தோர் இறை உணர்ந்தவர்கள் தான் என்பது அந்தந்த சமயம் சார்ந்தவர்களுடைய நம்பிக்கை. இன்னும் அழுத்தமாக சொல்வதானால், வேதங்களிலும் மறைநூல்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கும் வாசகங்கள் தமக்கு பிடித்தமான மனிதர்கள் வழியாக அல்லது தம்முடைய தூதுவர்கள் வழியாக இறை பதிவு செய்த வாசகங்கள் தான். எனவே இறை பதிவு செய்த வாசகங்கள் அடங்கிய வேதங்களை விட வேறு எவரும் இறை அறிமுகம் செய்துவிட வேண்டிய தேவையில்லை என்பது என்னுடைய கருத்தல்ல, எல்லா சமயத்தையும் பின்பற்றுபவர்களுடைய கருத்து. இவ்வளவு ஆலயங்கள், கோயில்கள், மறைநூல்கள் இருந்தும் ஏன் இவ்வளவு ஆன்மீக மடங்கள் இருக்கின்றன என்றால், நண்பர்களே, சங்கடப்படாமல் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால், நம்முடைய மனநலத்தை, நம்முடைய மன நிம்மதியை நாம் சிலரிடம் ஒப்படைத்துவிட்டு அவர்களுடைய எல்லா அட்டூழியங்களையும் அல்லது அவர்களுடைய எல்லா அத்துமீறல்களையும் அனுமதிக்கும் பொம்மைகளாக மாறி போயிருக்கிறோம் என்பது இந்த 20ஆம் நூற்றாண்டு, 21ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் நிகழ்ந்திருக்கக்கூடிய முன்னெப்போதும் இருந்திராத மிக மோசமான மிகப்பெரிய மாற்றம். பல்வேறு சமய நூல்களை படித்துவிட்டு அல்லது பல்வேறு ஆன்மீகவாதிகளுடைய பேச்சுகளை கேட்டுவிட்டு, புத்தகங்களை எல்லாம் படித்துவிட்டு, அதன் பிறகும் இறையை கண்டுணராத, அதன் பிறகும் இறையை தேடி கண்டுபிடிக்க முடியாத சிலர் என்னை வந்து சந்திப்பது உண்டு, நெம்மையோனத்தில் சந்திப்பது உண்டு, எங்கேனும் ஒரு பொது இடத்தில் சந்திப்பது உண்டு. அவர்கள் எத்தனை பேராக இருந்தாலும் அத்தனை பேருக்கும் ஒரு ஒற்றுமையை என்னால் முதல் வார்த்தையிலேயே கண்டுபிடித்து விட முடியும். அதை நான் உங்களுக்கு சொல்லித்தர மாட்டேன், ஏனென்றால் அது உங்களுக்கு தேவையில்லை. அப்படி ஒரு பல்வேறு இடங்களில் இறையை தேடிவிட்டு அங்கெல்லாம் கிடைத்ததா கிடைக்கவில்லையா என்று தெரியாமல் என்னை சந்திப்பதற்கு வந்த ஒரு பெண், ஊர் சந்தையில் அவர் சந்திக்க வேண்டும் என்று சொன்னார். இங்கே நமக்கு ஊர் சந்தையிலே காய்கறி விற்பதற்கும் மளிகை கடை வியாபாரத்துக்குமே நேரம் சரியாக இருக்கிறது. அந்த வேலை நான் மிகவும் விரும்பி நேசித்து செய்யக்கூடிய வேலை. அடுத்ததாக பேசிவிட்டு புறப்படுவது, சில நபர்களை சந்திப்பது என்பது நமக்கு பிடித்ததாக இருக்கிறது. அதனால் சந்திக்க முடியவில்லை. அதன் பிறகு அவர் தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டார். என்னுடைய புத்தகங்களில் உள்ள வாசகங்கள் எல்லாம் அவருக்கு இறை அறிமுகத்தை செய்வதாகவும் இன்னும் அதிகமான சில
சொற்களை எல்லாம் பயன்படுத்தி முதல் உரையாடல் இனிதே கழிந்தது. நான் மகிழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். அந்த உரையாடலை அப்படியே எடுத்துக்கொள்பவனாக இருந்தால், நான் அப்படியே எடுத்துக்கொள்பவன் அல்ல. ஏனென்றால் இது போன்ற பல புகழ்ச்சி உரைகளை எல்லாம் கடந்து தான் வந்திருக்கிறேன், கடந்து கொண்டு தான் இருக்கிறேன். ஒவ்வொரு வாசகத்தை பற்றியும் அவர் எடுத்து கூறினார். இதெல்லாம் சாதாரணமாக யாரும் எழுத முடியாது என்றெல்லாம் அவர் சொன்னார். அதன் பிறகு இறுதியாக அந்த உரையாடலின் இறுதியில் அவர் ஒரு கோரிக்கையை வைத்தார். தன்னுடைய ஆன்மீக குரு ஒருவரை சந்திக்க வரும்படி என்னை அழைத்தார். அவருடைய ஆன்மீக குரு ஒருவரை நான் ஏன் சந்திக்க வேண்டும் என்று கேட்டேன். அவரும் ஒரு முக்கியமான இறையியலில் மிக ஒரு உன்னத நிலை அடைந்தவர், நீங்களும் ஒரு நிலை அடைந்தவர், நீங்கள் இருவரும் சந்தித்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்று அவர் கருதினார். அதை சொன்னார். நான் யாரையும் போய் அப்படி சந்திப்பதில்லை என்று சொல்லிவிட்டேன். எனக்கு அதிலெல்லாம் உடன்பாடு இல்லை, எனக்கு அப்படியான சந்திப்புகள் எனக்கு தேவைப்படுவதில்லை என்று நான் கூறிவிட்டேன். அதன் பிறகு ஒரு 4 நாட்களுக்கு முன்பு அவர் மீண்டும் தொலைபேசி அழைத்தார். மிகவும் பதட்டமாக இருந்தது அவருடைய குரல். அவர் எடுத்த உடனே என்னிடம் கேட்ட கேள்வி, நாம் அனைவரும் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தலைப்பை பற்றி, குறிப்பாக உங்களை போன்றவர்களுக்கு மிக முக்கியமான கேள்வி. அவர் எடுத்த உடனே என்னிடம் கேட்டார், நீங்கள் தவம் செய்திருக்கிறீர்களா என்று கேட்டார். நான் தவம்லாம் நான் ஒன்றும் செஞ்சதில்லையே என்று சொன்னேன். உங்களுக்கு தியானத்தில் நம்பிக்கை இருக்கிறதா என்று கேட்டார். நீங்கள் இதெல்லாம் எதற்காக கேட்கிறீர்கள் என்று கேட்டேன். அப்போது அவர், நீங்கள் இறைநிலையை அடைந்தவரா என்று கேட்டார். எனக்கு சம்பந்தமே இல்லாத 3 கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில், அந்த தொலைபேசி அழைப்பை எடுத்த ஒரே காரணத்திற்காக நான் மீண்டும், எனக்கு நீங்கள் பேசும் எந்த வார்த்தைகளிலும் உடன்பாடு இல்லை, நீங்கள் எதற்காக கேட்கிறீர்கள் என்று கேட்டேன். தவம் செய்யாமல் இறைநிலையை அடைய முடியுமா என்று அவர் என்னிடம் கேட்டார். நான் சொன்னேன், தவம் செய்வதற்கும் இறைநிலை அடைவதற்கும் என்ன உறவு இருக்கிறது என்று கேட்டார். அது எப்படி தியானம் இல்லாமல் இறைவனை அடைய முடியும் என்று கேட்டார். தவம் என்ற தலைப்பில் திருவள்ளுவர் ஒரு அதிகாரமே எழுதி வைத்திருக்கிறார். அதிலே தவம் என்றால் என்ன என்று அவர் பதிவு செய்திருக்கிறார். அதை படியுங்கள் என்று. அதற்கு அவர் சொன்னார், என்னுடைய குரு கேட்ட கேள்வி இது, என்னுடைய குரு தவம் செய்யாமல் இறையை அடைய முடியாது என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னார். அப்படியானால் அந்த அதிகாரத்தை உங்கள் குருவை படிக்க சொல்லுங்கள் என்று சொன்னேன். அடுத்ததாக, தியானம் செய்யாமல் எப்படி இறை அடைய முடியும் என்று என்னிடம் கேட்டார். 63 நாயன்மார்களில் யார் தியானம் செய்தவர் என்று நான் கேட்டேன். அப்படி யாராவது சொல்லியிருக்கிறார்களா? தேவாரம் திருவாசகம் பாடியவர்கள் 4 நான் தவம் செய்துதான் உன்னை அடைந்தேன் என்று எங்காவது பாடியிருக்கிறார்களா? இப்படி யாரும் பாடவில்லையே. ஆழ்வார்கள் எல்லாம் தவம் செய்துதான் இறை அடைய முடியும் என்று சொல்லியிருக்கிறார்களா? அப்படி சொல்லவில்லையே. எந்த அடிப்படையில் இறை அடைதலுக்கும் தியானத்துக்கும் நீங்கள் தொடர்பு படுத்துகிறீர்கள் என்பதை நீங்கள் தான் விளக்க வேண்டும், நான் விளக்க வேண்டியதில்லை என்று நான் சொன்னேன். அவர் மீண்டும், என்னுடைய குரு உங்களை சந்திப்பதாக இருந்தால் நீங்கள் தியானத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறார் என்றார். நான் உங்கள் குருவை சந்திக்க விரும்பவில்லை என்பதை முதல் உரையாடலிலேயே தெரிவித்து விட்டேன் என்ற பிறகு அவர் கோபமடைந்து, என்னுடைய குரு உங்களை சந்திக்க மாட்டார் என்றார். அவரும் தெளிவாக இருக்கிறார், நானும் தெளிவாக இருக்கிறேன். நீங்கள் ஏன் புலம்புகிறீர்கள்? எனக்கும் தியானத்துக்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இறைநிலைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்லிவிட்டு வைத்துவிட்டேன். இதற்கு முன் வேறு சிலர் என்னுடைய வகுப்புகளுக்கு வந்தவர்கள், வகுப்புகளில் கலந்து கொண்டவர்கள், என்னை குருவாகவே ஏற்றுக்கொண்டதாக கடிதமெல்லாம் எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் யாரும் இப்பொழுது என்னோடு இல்லை. நீண்ட கடிதங்கள் எல்லாம் எழுதியிருக்கிறார்கள். அது அவர்களுடைய பிழை அல்ல, என்னிடம் தொலைபேசி வழியாக பேசிய பெண்ணின் பிழையும் அல்ல. இங்கே இறைநிலை பற்றி என்ன சொல்லித்தரப்படுகிறது என்பதுதான் பிழை. பிணி பொறுத்தலும் துன்பம் பொறுத்தலும் தவம் எனப்படும் என்பது தவம் என்றால் என்ன என்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் எழுதியிருக்கும் வாசகம். கண்ணை மூடிக்கொள்ள வேண்டும், காலை தூக்கி தோளில் போட வேண்டும், கையை இருக்க மூடிக்கொள்ள வேண்டும், அதுதான் தவம் என்று திருவள்ளுவர் சொல்லவில்லை. அப்படி அவர் பதிவு செய்யவே இல்லை. பிணி பொறுத்தலும் துன்பம் பொறுத்தலும் தவம் என்றார் அவர். உங்களுக்கு ஒரு நோய் வருகிறது என்றால் அந்த நோய் உங்களை கொன்று விடாது என்ற எண்ணத்தில், நம்பிக்கையில் நீங்கள் இருக்க வேண்டும். அந்த நோயை
உங்களுக்கு வழங்கியவர், உங்களை படைத்தவர் தான். எவர் உங்களுக்கு அந்த நோயை வழங்கினாரோ அவரால் தான் அதை தீர்க்க முடியும் என்ற புரிதல் உங்களுக்கு இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நோயில் இருந்து நான் விடுபட வேண்டும் என்ற விருப்பம் உங்களுக்கு இருக்க வேண்டும். விடுபடுவேன் என்ற நம்பிக்கை, என்னை விடுதலை செய்வார் என்ற புரிதல், விடுபட்டாக வேண்டும் என்ற விருப்பம், இந்த மூன்றும் எவரிடமாவது இருந்தால் அவர் அந்த பிணியை பொறுத்து கொள்வார். அவர் பிணியை பொறுத்து கொண்டிருக்கும் காலம் அவர் தவம் செய்யும் காலம். யாரையும் தேடி ஓடாமல், மருந்துகளை பற்றி ஆய்வு செய்யாமல், யாரிடம் போனால் இதிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்று மனிதர்கள் வழியாக தீர்வுகளை தேடாமல், ஒருவேளை இந்த நோய் குணமாகவில்லை என்றால் என்னுடைய எதிர்காலம் என்ன என்று அச்சப்படாமல் இருந்தால் குணமடையும் நாள் வரை அவர் தவம் செய்து கொண்டிருக்கிறார் என்பது அந்த குறளின் பொருள். ஏதாவது ஒரு உடல் தொல்லை உருவாகும் பொழுது அந்த உடல் தொல்லை எப்படி வந்த வகையிலேயே திரும்பி செல்கிறது என்பதை உற்று நோக்கி உணர்ந்து புரிந்து கொள்பவர்களுக்கு தன்னுடைய உடலின் அமைப்பு, உடலின் ஐம்பூத கொள்கை, உணவுக்கும் உடலுக்குமான உறவு, இவை அனைத்தும் தெள்ளத் தெளிவாக விளக்கப்படும். அதை எவரிடம் படிக்க வேண்டியதில்லை, எந்த உரையையும் கேட்க வேண்டியதில்லை. உங்களுக்கு வந்த காய்ச்சலை சக மனிதர்களின் துணையின்றி நீங்களே போக்கிக் கொள்ளும் விருப்பத்தில், நம்பிக்கையில், புரிதலில் இருந்தால் அந்த காய்ச்சல் உங்களுடைய உடலை பற்றி, உணவை பற்றி உங்களுக்கு பாடம் நடக்கும். நான் உடலை பற்றி, உணவை பற்றியெல்லாம் பேசுகிறேன், எழுதுகிறேன் என்றால் நான் என்னுடைய நோய்களிலிருந்து உடலை புரிந்து கொண்டவன். நான் என்னுடைய தொல்லைகளிலிருந்து சமூகத்தை புரிந்து கொண்டவன். எவர் ஒருவர் தனக்கு வந்த துன்பங்களை சக மனிதர்களிடம் புலம்பாமல் கடக்கிறாரோ அவருக்குத்தான் தவம் என்ற வார்த்தையை உச்சரிப்பதற்கான தகுதி கூட இருக்கிறது. தனக்கு வந்த துன்பம் வந்த வகையிலேயே திரும்பி செல்லும் என்ற உண்மையை உணர்ந்து புரிந்து கொண்டு அதை கடைபிடிப்பவர்கள் தன்னுடைய துன்பத்தை பற்றி சக மனிதர்களிடம் புலம்புவதில்லை, புலம்ப வேண்டிய தேவையில்லை. நோய், துன்பம் ஆகிய இரண்டும் வந்த வகையில் திரும்பி செல்லும். எனவே எனக்கு இரண்டாவது மனிதர் தேவையில்லை அல்லது எந்த மனிதரும் தேவையில்லை என்ற செய்திகளை புரிந்து கொண்டு நோயும் துன்பமும் இருக்கும் காலத்தை, நோயும் துன்பமும் வரும் காலத்திற்கு முன்பு எப்படி இருந்தோமோ அதே மனநிலையோடு எவரால் கடக்க முடிகிறதோ அவர்தான் உண்மையிலேயே தவம் செய்கிறார். அதற்குத்தான் தவம் என்று பெயர். இது திருவள்ளுவர் அருளிய மந்திரம். இதில் என்ன மாற்று கருத்து இருக்க முடியும்? நேரம் ஒதுக்கி, காலம் ஒதுக்கி, இடம் ஒதுக்கி, ஆட்களை தேர்வு செய்து, கோடிக்கணக்கில் நிதி ஒதுக்கி மன அமைதியை பெற்றுவிட முடியும் என்று யாராவது நினைத்தால் அது அவரவருடைய வினைப்பயன். மன அமைதி சக மனிதர்களிடம் இல்லை, அவரவருடைய அகத்தில் இருக்கிறது என்பது எந்த காலத்திலும் மாற்ற முடியாத, மறுக்க முடியாத பேருண்மை. இதுதான் தவம் எனப்படுவது. 4 முறை மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டும் உயிர் பிழைத்தவர் தான் அப்பர் என்கிற திருநாவுக்கரசர். 4 முறை மரண தண்டனை, ஒரு முறையும் அவருக்கு மரணம் நேரவில்லை. மீண்டும் மீண்டும் மரண தண்டனை வழங்கப்பட்டது. 4வது முறை அவரை கல்லை கட்டி கடலிலே தூக்கி போட்டார்கள். அதன் பிறகும் கரையேறி வந்தார். அவரை பார்த்துதான் இவர் எப்படி இவ்வளவு தண்டனைகளிலிருந்து தப்பிக்கிறார் என்று மகேந்திரவர்ம பல்லவன் என்ற பேரரசன் அவருடைய சீடராக மாறி தான் சார்ந்திருந்த சமண மத சமயத்தை துறந்து சைவ சமயத்தை தழுவினான் என்பது வரலாறு. பாண்டிய மன்னரிடம் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர் தான் மாணிக்க வாசகர். திருமணம் செய்து கொள்ள போகும் பொழுது நீ ஒரு அடிமை என்று திருமணம் தடுத்து நிறுத்தப்பட்டு
யாரோ ஒரு பரதேசியால் இழுத்துச் செல்லப்பட்டவர் தான் சுந்தரமூர்த்தி நாயனார். இளம் வயதிலேயே மறைநூல்களை எல்லாம் புரிந்து கொள்ளும் அருள் வாய்க்கப்பெற்று இயல்பான மனிதராக வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கையையும் எந்த சுகத்தையும் அனுபவிக்க வாய்ப்பில்லாத வழிக்கு தள்ளப்பட்டு இறை தொண்டு புரியும்படி பணிக்கப்பட்டவர் தான் திருஞான சம்பந்தர். இவர்கள் அனைவரும் இறை செய்திகளை உணர்த்தினார்கள், இறை செய்திகளை பதிவு செய்தார்கள் என்றால் உல்லாசமாக இருந்து கொண்டு ஊரை அடித்து உலகில் போட்டு இளம் பெண்களை எல்லாம் பக்கத்திலே உட்கார வைத்துக் கொண்டு சோறு ஊட்டி விட்டு கொண்டு மடியிலே தலை சாய்த்து படுத்துக் கொண்டு படுக்கை அறையிலே கால் பிடிப்பதற்கு தொடை பிடிப்பதற்கெல்லாம் பெண்களை பணிக்கமர்த்தி விட்டு உபதேசம் செய்து கொண்டிருந்தவர்கள் அல்ல என்பதை உங்களிடம் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இவர்களெல்லாம் யோக்கியமாக திருமணம் செய்து யோக்கியமாக குடும்பம் நடத்தியவர்கள், அல்லது எனக்கு திருமணம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அந்த வார்த்தைக்கு யோக்கியமாக நடந்து கொண்டவர்கள். இவர்களெல்லாம் காடுகளை அழித்து யானைகளின் வயிற்றெரிச்சலை கொட்டிக் கொண்டு ஆசிரமம் அமைத்துக் கொண்டு இறை செய்தியை உலகத்திற்கு உரைக்க வந்த போலிகள் அல்ல. இவர்கள் மக்களோடு மக்களாக நின்றவர்கள். வைகை அணையிலே வெள்ளம் பீரிட்ட போது இறையே மனித வடிவம் எடுத்து அணை அடைக்க போனது, அங்கே ஒரு கிழவிக்கு பாட்டிக்கு உதவி செய்தது என்பது நம்முடைய மரபில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் செய்தி. எவராக இருந்தாலும் மனித சமூகத்தில் சமமாக அவர்களுக்கு சமமாக நின்று பணியாற்ற வேண்டும் என்பதுதான் தமிழர்களுடைய மரபில் சைவம் வைணவம் ஆகிய இருபெரும் பிரிவுகளிலும் வந்த உண்மையான இறையியலாளர்கள், உண்மையான இறை தூதர்கள் வாழ்ந்து காட்டிவிட்டு போன செய்தி. மனிதர்களிடமிருந்து தனியாக நின்று கொள்வது, தனக்கென ஒரு ஒளிவட்டத்தை வரைந்து கொள்வது, கட்டணத்தின் அடிப்படையிலே நபர்களை சந்திப்பது, கோடிகளை பல்லாயிரக்கணக்கான கோடிகளை கருப்பு பணத்தை மாற்றும் இடமாக தன்னுடைய ஆசிரமத்தை மாற்றுவதெல்லாம் இறையியலாளர்களுக்கான லட்சணம் அல்ல, அது சாத்தான்களுக்கான லட்சணம். எந்த இறையியலாளர் தன்னை சமூகத்திலிருந்து துண்டித்து கொண்டு தனக்கென்று ஒரு ஒளிவட்டத்தை போட்டுக்கொண்டு நான் தவம் செய்கிறேன் என்று சொன்னவர் யார்? வள்ளலார் சொன்னாரா? சொன்னவர் யார்? 12 ஆழ்வார்களில் எவராது சொல்லியிருக்கிறாரா? அல்லது 63 பேர்களில் எவராது சொன்னாரா? மூவர் சொன்னார்களா? திருவள்ளுவர் சொன்னாரா? தொல்காப்பியர் சொன்னாரா? கபிலர் சொன்னாரா? ஒவ்வை பாட்டி சொன்னாரா? யார் அப்படி சமூகத்திலிருந்து தனிப்பிலிருந்து வேலை செய்தவர்கள்? யாரும் கிடையாது. அவர்களோடு இருந்தார் என்பது விவிலியத்தில் உள்ள வாசகம். இயேசு மக்களோடு இருந்தார். அவர்தான் இறை தூதர். ஒரு நகர அரசையே கைப்பற்றி எந்த சமூகம் தன்னை கல்லை விட்டு துரத்தியதோ, கல்லால் எரிந்து துரத்தியதோ, அந்த சமூகத்திலேயே ஒரு நகர அரசுக்கு அரசனாக மாறும் அளவு மக்களோடு மக்களாக நின்றார் தான் முகமது நபி. யார் தனியாக நின்றவர்? எந்த சமயத்தில் இறை செய்தியை வாங்கி சமூகத்துக்கு தந்தவர்கள் தன்னை சமூகத்திலிருந்து துண்டித்துக் கொண்டு அந்நியப்பட்டு போனார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னையெல்லாம் குரு என்று சொல்லிவிட்டு யாரும் என்னோடு ஏன் உறவாட முடியவில்லை என்றால் அவர்கள் நினைக்கக்கூடிய குருவுக்கான ஒரு யோக்கியதையும் எனக்கு கிடையாது, ஒரு லட்சணமும் எனக்கு கிடையாது. ஏனென்றால் அந்த யோக்கியதைகள் வேண்டாம் என்ற தெளிவான முடிவிலும் பாவமில்லாமல் வாழ்ந்துவிட்டு திரும்ப வராமல் போய்விட வேண்டும் என்ற தெளிவான விருப்பத்திலும் இருக்கிறேன். மனநலம், மன அமைதி என்ற கருத்துக்களுக்காக, என்ற நிம்மதிக்காக இந்த காலத்து படித்த சமூகமும் அதிகார சமூகமும் போய் விழும் இடமெல்லாம் மனநலம் என்றால் என்னவென்றே தெரியாத கூட்டங்கள் வாழும் இடம். எப்பொழுது வேண்டுமானாலும் வெடித்துவிடும் என்று அறிவிக்கப்பட்ட எரிமலையின் வாசலிலே வீடு கட்டி கொண்டு வாழப்போபவர்களை நாம் என்ன செய்ய முடியும்? இதுதான் உயரமாக இருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். இங்கிருந்து பார்த்தால் எல்லாம் தெரிகிறது என்று சொல்கிறார்கள். நீ இருக்கும் இடத்திலிருந்து பார்த்தால் எல்லாம் தெரியும். ஆனால் நீ உட்கார்ந்திருக்கும் இடத்திற்கு கீழே உள்ள ஒன்றை நீ பார்த்தாயா? அங்கே நெருப்பு கனந்து கொண்டிருக்கிறது. அது உன்னுடைய சொத்துக்களை, உன்னுடைய நிம்மதியை, உன் உடல் நலத்தை விழுங்கி செரிக்க தருணம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய தமிழர்களுடைய இறையியலில் இறை தொழில்கள் 5 என்று கூறப்பட்டிருக்கிறது. அந்த 5 இறை தொழில்களில் மறைத்தல் என்பது ஒன்று.
யாராவது சமூக அநீதிகளை கண்டு அதிகமாக பொங்கும் போதெல்லாம் என்னோட இருப்பவர்கள் பொங்கும் போதெல்லாம் நான் சொல்வது அந்த மறைத்தல் தொழிலை பற்றி தான் நான் அதிகமாக சொல்வேன். படைத்தல், காத்தல், அருளல், மறைத்தல் என்ற வரிசையில் மறைத்தல் என்ற தொழிலை தூய தமிழில் சொல்ல வேண்டும் என்றால் கலத்தல் என்ற தொழிலை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தி இந்த உரையின் மையப்பகுதிக்கு வர விரும்புகிறேன். நம்முடனே வாழ்ந்து கொண்டிருக்கும் நபர்களுக்கு அல்லது நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் நபர்களுக்கு நாம் சில பாதைகளை காட்டுகிறோம். இதுதான் நியாயமான பாதை என்பதை காட்டுகிறோம், இதுதான் சரியான பாதை என்று காட்டுகிறோம். அவர்களோ அநியாயமான பாதைகளை மட்டுமே தேர்ந்தெடுக்கிறார்கள் அல்லது தவறான வழிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். நாம் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு நியாயத்தையும் சரியானதையும் அறிமுகப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். அவர்கள் மீண்டும் மீண்டும் அந்த பாதைகளை நிராகரிக்கிறார்கள். அந்த மருத்துவமனைக்கு போகாதே என்று எச்சரிக்கிறோம், ஆனால் அந்த மருத்துவமனைக்கு தான் போவேன் என்று அவர்கள் பிடிவாதமாக இருக்கிறார். அந்த மருத்துவமனைக்கு போனால் எங்களுக்கு வேலை அதிகமாகிவிடும், நீ வீட்டிலே இரு என்று நாம் சொல்கிறோம். ஆனால் அந்த மருத்துவமனைக்கு போனால் தான் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் மருத்துவர்கள் வருவார்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்படியானால் ஊரில் இருக்கக்கூடிய சொந்தங்களுக்கெல்லாம் நான் தகவல் சொல்லிவிடுகிறேன், அவர் வெளிநாட்டிலிருந்து வருவதற்குள் இவர்கள் மற்ற ஊர்களிலிருந்து கிளம்பி வரட்டும் என்று நாம் சொல்கிறோம். அப்பொழுதும் அவர்கள் அந்த மருத்துவமனைக்கு தான் போவோம் என்று சொல்கிறார். இப்படி ஊருக்கு ஊர் மருத்துவமனைகள் இருக்கின்றன. நாம் சொல்கிறோம், அவர்கள் நிராகரிக்கிறார்கள். அவர்கள் ஏன் நிராகரிக்கிறார்கள் என்றால் நண்பர்களே, அவர்கள் மருத்துவமனைக்கு போகாமலேயே நலமடையக்கூடிய வழியை கண்டுகொள்ளாத வண்ணம் அவர்களுடைய கண்களை படைப்பாற்றல் மறைக்கிறது. அதற்கு பேர் தான் மறைத்தல் எனும் தொழில். நீங்கள் எவ்வளவுதான் புத்திசாலித்தனமாக பேசினாலும் அல்லது எவ்வளவுதான் தர்க்க நியாயங்களை எல்லாம் எடுத்து வைத்தாலும் எத்தனை அனுபவங்களை காட்டினாலும் சிலரை உங்களால் வழிமாற்றவோ மனமாற்றவோ முடியாது. எத்தனை அனுபவங்கள் பட்டாலும், எத்தனை முறைதான் விரல் சுட்டு கொண்டாலும், ஒரு விரலையே வெட்டி எடுத்தாலும் மீதம் இருக்கும் 9 விரல்களை காவு கொடுப்பதற்கு தயாராக இருப்பார்களே தவிர இழந்த ஒரு விரலை பற்றி அவர்கள் அக்கறைப்பட மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுடைய கண்களுக்கு உண்மையின் பாதை மறைக்கப்படும் என்பது விதி. அதுதான் இறையின் மறைத்தல் எனும் தொழிலை குறிக்கிறது. எந்த காலத்திலும் சமூகத்தில் மிகப்பெரிய இறை தூதர்கள் அல்லது இறை சிந்தனையாளர்கள் இறையை மறுத்தால் கூட சமூகத்திற்காக நியாயமாக பணியாற்றிய பல்வேறு அமைப்பினர் உருவாகி கொண்டிருந்தாலும் ஒரு பெரும் சமூகம் நல்வழிகளை ஏன் தொடர்ந்து நிராகரித்துக் கொண்டு இருக்கிறது, ஏன் தீய வழிகளை மட்டுமே தேர்ந்தெடுக்கிறது என்றால், எது அழிய பிறந்ததோ அது இறையின் மறைத்தல் தொழிலுக்கு ஆட்படும் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. எது ஆழ பிறந்தது, எது வாழ பிறந்தது, எது அழிய பிறந்தது என்று எப்படி அறிந்து கொள்ளலாம் என்றால், எவர் ஒருவர் இறையின் காத்தல் தொழிலை, காத்தலுக்கான செய்திகளை நன்றாக உள்வாங்கிக் கொள்கிறாரோ அவர் ஆள பிறந்தவர். எவர் இறையின் அருள் செய்திகள் எல்லாம், நான் யாரையும் ஆள வேண்டாம், நான் நன்றாக வாழ்வதற்கு எனக்கு வழி சொல் என்ற எளிமையிலிருந்து வேண்டி அருள் செய்திகளை எல்லாம், இறையின் அருள் தொழிலை எல்லாம் உள்வாங்கும் தகுதியில் இருக்கிறாரோ அவர் இந்த பூமியில் நன்றாக வாழ பிறந்தவர். எவர் ஒருவர் நான் சக மனிதர்களை மதிக்க மாட்டேன், சக மனிதர்கள் மீது அன்பு செலுத்தவும் மாட்டேன், நான் என்னுடைய உண்மையான முகத்தை ஒரு காலத்திலும் வெளிப்படுத்த மாட்டேன், எந்த நற்பாதையையும் நான் பார்க்க மாட்டேன், எந்த நற்செய்தியும் கேட்க மாட்டேன், ஆனால் நான் சக மனிதர்களை ஆள வேண்டும், இந்த பூமியில் வாழ வேண்டும் என்று முரண்பாடாக முடிவெடுக்கிறார்களோ அவர்களுக்கு இறையின் காத்தலும் கிடைக்கும், அருளலும் கிடைக்கும், மூன்றாவதாக மறைத்தலும் கிடைக்கும். கொடுத்து பிடுங்கி அழிப்பது என்று அதற்கு பெயர். யாருக்கும் நிராகரிக்கும் குணம், எவருடைய வேண்டுதலையும் நிராகரிக்கும் குணம் இறைக்கு இல்லை, இருப்பதில்லை. எது கேட்டாலும் வழங்கப்படும். நீ ஆள நினைக்கிறாயா, வாழ நினைக்கிறாயா, அல்லது சுரண்டி கொடுக்க நினைக்கிறாயா என்பதை பொறுத்து எந்த தொழில் செயல்படும் என்பதை அது முடிவு செய்கிறது. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பலரை பார்த்து நமக்கு ஒரு கேள்வி எழுகிறது.
இவ்வளவு மோசமான மனிதர்கள் எல்லாம் நன்றாக வாழ்கிறார்களே, இவ்வளவு அயோக்கியர்கள் எல்லாம் நன்றாக வாழ்கிறார்களே என்ற கேள்வி ஏறத்தாழ எல்லோருக்குமே எழுகிறது. எனக்கு அந்த கேள்வி எழுவதில்லை. ஏனென்றால் அவர்களெல்லாம் நன்றாக இல்லை என்பதை நான் அறிவேன். நீங்கள் நினைக்கிறீர்கள் அவர்களெல்லாம் நன்றாக வாழ்கிறார்கள் என்று. ஆனால் உண்மை, அவர்கள் இன்னும் வாழவே இல்லை, அவர்கள் வாழப்போவதும் இல்லை என்பதுதான் உண்மை. தேவைக்கு அதிகமாக ஒரே ஒரு மூட்டை வீட்டில் அரிசி இருந்தால் அந்த ஒரு மூட்டை சாப்பிடுவதற்கு எலிகளும் பெருச்சாளிகளும் புழுக்களும் வருகின்றன. அந்த ஒரு மூட்டை அரிசி சின்னஞ்சிறு உயிரினங்களிடமிருந்து பாதுகாக்க வேண்டும் என்றால் அந்த அரிசியை சுற்றி பாஸ்பேட் போன்ற நஞ்சு மாத்திரைகளை அடுக்கி வைக்க வேண்டியிருக்கிறது. எதை தேவைக்கு அதிகமாக சேர்த்து வைக்கிறீர்களோ அதை நஞ்சாக்கிவிட்டுத்தான் நீங்கள் பராமரிக்க முடியும். ஒரு சின்னஞ்சிறிய புட்டியில் அரிசி மாவு சேர்த்து வைக்கப்பட்டால் நீங்கள் பயன்படுத்தும் வரை அது நன்றாக இருக்கும். பயன்படுத்தாமல் கவனிக்க தவறினால் அதில் வண்டுகள் வரும். ஒரு நெல் வகை 2.5 அடி உயரம்தான் இயற்கையாக வளரும் என்றால் இயற்கையான உரங்களை போட்டால் அது 2.5 அடி உயரம்தான் வளரும். செயற்கை உரங்களை பேராசையில் பால்பட்டு செயற்கையான உரங்களை அந்த நெற்பயிர்களின் மீது தெளித்தால் அது 3 அடி உயரம் வளரும். எப்பொழுது இயற்கையான அளவை மீறி ஒரு பயிர் வளர்கிறதோ அப்பொழுதே அந்த பயிரை சாப்பிடுவதற்கான புழுக்களும் பூச்சிகளும் நோய் கிருமிகளும் அனுப்பி வைக்கப்படுகின்றன. அதன் பிறகு அந்த பயிரை பாதுகாக்க வேண்டும் என்றால் நஞ்சு தெளிக்க வேண்டும். தேவைக்கு மட்டும் பணத்தை சேர்த்து வைத்தால் அந்த பணம் பயன்பாட்டில் இருக்கும். தேவைக்கு அதிகமாக பணத்தை சேர்த்து வைத்தால் அந்த பணத்திற்கு மதிப்பு இருக்காது. நாளாக நாளாக பணத்தின் மதிப்பு குறையத்தான் செய்யும், குறைந்துதான் போகும். பெரிய பெரிய பூச்சிகளும் வண்டுகளும் சமூகத்தில் உருவாகிவிட்டால் அந்த பணம் சுத்தமாக செல்லாது என்ற நிலையை உருவாகும். ஆக தேவைக்கு அதிகமாக சேர்த்து வைத்தால் அழிப்பதற்கு அல்லது கட்டுப்படுத்துவதற்கென்று தீவிரமான உயிரினங்களை அனுப்பி வைப்பது இயற்கையின் குணம், இறையின் குணம் என்பதை நன்றாக மனதில் கொள்ள வேண்டும். உடல் தேவைக்கு அதிகமாக காற்றை சேர்த்து வைக்க தொடங்கினால் நுரையீரல் வீக்கம் வந்து மரணம் நேரிடும். தேவைக்கு அதிகமான இரத்த நாளங்களில் பயணித்தால் அது இரத்த கொதிப்பு என்று அழைக்கப்படும் மாரடைப்பு ஏற்படும். தேவைக்கு அதிகமாக பித்தம் சுரந்தால் கல்லீரல் அழுகி போகும். தேவைக்கு அதிகமாக சிறுநீரகம் சுத்திகரிப்பு பணியை செய்தால் சிறுநீரகம் பழுதாகும். தேவைக்கு அதிகமாக எதை செய்தாலும் அது பழுதை உங்களிடம் துவக்கத்தில் காட்டும். நிராகரிப்பு தொடர்ந்தால் அது அழிவை நோக்கி இழுத்து செல்லும். இந்த விதியை இறையியலாக அல்ல, தர்க்கபூர்வமாக கூட எவராலும் மறுக்க முடியாது என்பது என்னுடைய நம்பிக்கை. இந்த விதியை யாரும் மறுக்க முடியாது, இந்த விதியை யாரும் மாற்றி எழுத முடியாது. ஒரு மூட்டை அரிசிக்கே இதுதான் நிலைமை என்றால் எவரெல்லாம் நன்றாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அவர்களெல்லாம் அழுகி போன காய்கறி மூட்டை என்பதை நன்றாக தெரிந்து கொள்ளும். சில பகட்டுகளை காட்டலாம், சில சௌகரியங்களை அனுபவிக்கலாம், சில படங்களை வெளியிடலாம். ஆனால் வாழ்க்கை அந்த படங்களிலோ அந்த பகட்டுகளிலோ இல்லை என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்களா என்ன? நாம் வெளியிடும் பல்வேறு புகைப்படங்கள் சிரிக்கும் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள். ஒவ்வொரு புகைப்படத்திற்கும் கீழே நியாயமாக ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும், இது சிரித்த போது எடுக்கப்பட்ட படம் என்று. ஏனென்றால் அழும்போது எடுக்கப்படும் புகைப்படங்களை நாம் வெளியிடுவதில்லை, அழும்போது நாம் புகைப்படம் எடுப்பதும் இல்லை. கோபமாக இருக்கும்போது, ஆவேசமாக இருக்கும்போது, குரூரமாக இருக்கும்போது நம்முடைய முகம் எப்படி இருக்கும் என்பதை நாம் புகைப்படங்களில் பதிவு செய்வதில்லை. ஆக புறத்தோற்றங்களை வைத்துக்கொண்டோ அல்லது புறத்தோற்றத்தை பெரிய மனிதர்கள் எப்படி வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை வைத்துக்கொண்டோ அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்று முடிவெடுப்பது மிகப்பெரிய ஏமாற்று வேலை. உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள். நன்றாக இருப்பது என்றால் என்னவென்றால், நன்றாக இருப்பது என்றால் என்ன என்று எவருக்கு பதில் சொல்ல தெரியவில்லையோ அதுவர் தான் நன்றாக இருக்கிறார். ஏனென்றால் நோயாளிகளிடம் பேசி பார்க்கும்போது உடல் நலம் என்றால் என்ன என்று கேட்டால் ஒருவர் சொல்வார் இடுப்பு வலி தான், இல்லை என்றால் உடல் நலமாக இருக்கும் என்பார். இன்னொருவர் வயிற்று வலி இல்லை என்றால் உடல் நலமாக இருக்கும் என்பார். இன்னொருவர் மூட்டு வலி இல்லை என்றால் உடல் நலமாக இருக்கும் என்பார். அவரவரும் தம்முடைய நோயிலிருந்து உடல் நலத்தை பார்க்கிறார்கள்.
நன்றாக இருப்பவர் ஒருவரிடம் பார்த்து நன்றாக இருப்பது, உடல் நலத்தோடு இருப்பது என்றால் என்ன என்று கேட்டால் அவர் ஏற இறங்க பார்த்துவிட்டு நல்லா இருக்கிறது தான் அப்படிப்பார். ஏனென்றால் அவருக்கு நாசமாக போவது என்றால் என்ன என்று தெரியாது. நாசமாக போவது என்றால் என்ன என்பதில் முனைவர் பட்டம் வாங்கிய இந்த சமூகம்தான் நன்றாக இருப்பது என்றால் என்ன என்பதிலும் முனைவர் பட்டம் வாங்குவதற்காக பல்வேறு இடங்களுக்கு போய்கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது நாசமாக போவது என்றால் என்ன என்று ஏற்கனவே படித்த பாடத்தை கிழித்து போடுவது. முதலில் செய்ய வேண்டியது அதை. என்னவெல்லாம் வாழ்க்கையில் நடந்துவிடும் என்று நீங்கள் அஞ்சுகிறீர்களோ அந்த அச்சங்களை நீங்கள் கிழித்து போட தயாராக இருந்தால் உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். வாழ்க்கையில் எது நடக்கக்கூடாது என்று அஞ்சுகிறீர்களோ அந்த அச்சத்தை மனப்பூர்வமாக நீங்கள் கிழித்து போட தயாராக இருந்தால் உங்கள் மனம் அமைதியாக இருக்கும். இப்படியெல்லாம் நடந்துவிட்டதே என்று கடந்த காலத்தை பற்றிய துன்ப நினைவுகளில் மூழ்கி போயிருக்கிறீர்கள் என்றால் அந்த மூழ்கதிலிருந்து வெளியேறி கரையேறி வர தெரிந்தால் உங்களுடைய மனம் அமைதியாக இருக்கும். கடந்த காலம் எதிர்காலம் என்பவையெல்லாம் நம்முடைய வசதிக்காக நினைவில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இருவேறு காரணிகள். காட்டில் நடந்து செல்லும் பொழுது உங்களுக்கு கடுமையாக வலி எடுக்கிறது, குனிந்து பார்க்கிறீர்கள். அதுவோ அரையிருட்டு நேரம். அந்த அரையிருட்டு நேரத்தில் சுருக்கென்ற ஒரு உணர்ச்சி ஏற்பட்டது. அதன் பிறகு குனிந்து பார்க்கும் பொழுது 2 இடங்களில் இருந்து பக்கத்திலே அந்த ஓட்டைகளில் இருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது முதலில் சொன்ன அந்த உண்மையிலேயே நன்றாக இருப்பவர் என்ன செய்வார் என்றால் அது என்ன என்று சிந்திப்பதை விட இந்த வலி நிற்க வேண்டும் என்பதை நோக்கி சிந்திப்பார். ஏதோ நடந்துவிட்டது, இந்த வலியால் தனக்கு ஏதும் ஆகிவிடக்கூடாது, இந்த வலி சீக்கிரமாக குணமாக வேண்டும் என்று அவர் சிந்திப்பார். ஆனால் முனைவர் பட்டம் வாங்கிய நம்முடைய சமூகத்தவர்கள் 2 ஓட்டைகள் இருக்கின்றன, பக்கத்தில் இருக்கின்றன என்றால் ஏற்கனவே கூகுள் என்ற திருமறை புத்தகத்தில் ஸ்னேக் பைட்ஸ் பற்றி நாம் படித்திருக்கிறோமே. அதில் எந்த பாம்பு கடித்தால் இப்படி பக்கத்திலேயே ஓட்டை விழும். டிஸ்கவரி சேனலில் நாம் பார்த்திருக்கிறோமே என்று இவருடைய முதல் சிந்தனை பாம்புகளை பற்றியதாகவும் அதிலே மிக வீரியமான நஞ்சுள்ள பாம்புகளை பற்றியதாகவும் இருக்கும். ஏனென்றால் அந்த அடையாளத்துக்கு அப்படி ஒரு பொருளும் உண்டு. இப்பொழுது ரத்தம் வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. உடன் இருக்கக்கூடியவர் இன்னும் முனைவர் பட்டம் வாங்கவில்லை, இப்பொழுதுதான் எம்ஃபில் முடித்தவர். அவரை இவர் துணைக்கு வைத்துக் கொண்டு இப்பொழுது என்ன செய்வது என்று இருவரும் ஆலோசித்தால் செல்போனில் தவறில்லை, 108 வராது, தூக்கி கொண்டுதான் ஓட வேண்டும். என்ன செய்வது என்ற பதட்டத்திலே இந்த வலி பொறுக்க முடியாமல் அவருக்கு அழுகை வருகிறது. ரத்தமும் மேலும் வழிந்து கொண்டிருக்கிறது. அதன் பிறகு ஒரு துணியை எடுத்து காலை போட்டு இறுக்கி கட்டுகிறார்கள். கட்டி அவர் அப்படியே தலை சுற்றலோடு சாய்கிறார். கொஞ்ச நேரத்திலே வாய் நுரை தள்ளி செத்து போய்விடுகிறார். இப்பொழுது அவரை ஒரு கொடும் நஞ்சுள்ள நல்ல பாம்பு கடித்து விட்டது அல்லது மிக மோசமான வேறு ஏதோ பாம்பு கடித்தது. ஏனென்றால் அவர் கடிபட்டு 10 நிமிடத்திலேயே இறந்திருக்கிறார். இந்த உண்மையிலேயே நன்றாக இருப்பவர் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால் ஒரு ஓரமாக உட்கார்ந்து ஒன்று கடித்துக் கொண்டிருக்கிறார். லேசாக ஒரு பதட்டத்திலே கொஞ்சம் சிறுநீர் அதிகமாக வந்தது, ஒன்று கடித்துக் கொண்டிருக்கிறார். அவர் எழுந்து இடுப்பை அப்படி இப்படி திருப்புகிறார். காலை ஒரு உதறுகிறார். அவர் பாட்டி நடந்து போய்கொண்டே இருக்கிறார். இப்பொழுது கடித்தது நஞ்சுள்ள பாம்பா நஞ்சில்லாத பாம்பா என்று அவருக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனால் பாம்பு தான் கடித்ததா என்பதை பற்றி அவருக்கு வேறு ஒரு கருத்து உண்டு. ஏனென்றால் அவருக்கு தெரிந்த உண்மை என்னவென்றால் அந்த காட்டில் பெருநெருஞ்சி புதர்கள் அதிகமாக இருக்கும். அந்த பெருநெருஞ்சி புதர்களில் உள்ள முள்கள் எல்லாம் இப்படித்தான் பக்கத்திலேயே முளைத்திருக்கும். காலை வைத்தால் 2 3 கூட குத்தும். அவர் என்ன நினைத்து கொண்டு போகிறார் என்றால் அதிகபட்சம் இந்த காட்டில் நெருஞ்சி தானே இருக்கும், நெருஞ்சி முள் குத்தி இருக்கும் என்ற நினைப்பில் அவர் போய் கொண்டிருக்கிறார். இந்த மெத்த படித்தவருடைய சிக்கல் என்னவென்றால் அவர் படிப்பை நம்புபவர். படிப்பு என்றால் புத்தகத்தில் அல்ல, சமூகத்திலிருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற படிப்பை நம்புபவர். இந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற படிப்பை நம்பியதால் அவர் இத்தனை நாட்கள் இந்த காட்டை கடக்கும் பொழுதும் அவர் வைத்திருந்த சாதனங்கள் எல்லாம் ஒரு நீளமான ஒரு பேட்டரி லைட், அதிலே தூரத்தில் அடிப்பது பக்கத்தில் அடிப்பது என்ற ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் உள்ள லென்ஸ். பேட்டரி தீர்ந்து விட்டால் பேக்கப் பேட்டரி கையில் வைத்திருந்தார். அதன் பிறகு பல நேரங்களில் அவர் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் கையில் எடுத்துக்கொண்டு போவது அவருடைய வழக்கம். ஒரு பேண்டேஜ், டெட்டால் இது போன்றதெல்லாம்.
இப்படியான பொருட்களையும் கைவிளக்கையும் நம்பி அவர் இந்த காட்டை பலமுறை கடந்திருக்கிறார். இன்றைக்கும் பார்த்து அவர் அந்த கைவிளக்கை எடுத்து பொருத்துவதற்குள் இது நடந்துவிட்டது. விளக்கையும் பொருள்களையும் நம்பியவர் அந்த காட்டையும் அதன் பாதைகளையும் கடைசி வரை புரிந்து கொள்ளவில்லை. எவர் ஒருவர் தன்னுடைய கண்களை நம்பாமல் விளக்குகளை அதிகமாக நம்புகிறாரோ அவரால் பாதையை பார்க்க முடியாது, அவரால் பாதையை புரிந்து கொள்ளவும் முடியாது. இந்த முதலாம் அவர் நம்முடைய உண்மையிலேயே நன்றாக வாழ்பவர் பேட்டரி லைட்டுகளை அறிந்திருக்கவில்லை. முதலுதவி பெட்டி என்றால் என்ன என்று அவருக்கு தெரியாது. அவருக்கு ஒன்று மட்டும் நன்றாக தெரியும், இருட்டும் பொழுது காட்டில் நடந்தால் கண்கள் தான் வழிகாட்டும், செவிகள் தான் ஆங்காங்கே புதர்களிலிருந்து வெளிப்படும் ஓசையை காட்டிக் கொடுக்கும், நாசியில் வந்து நுழையும் நாற்றமும் மனமும் தான் அங்கு இருக்கும் உயிரினங்கள் தாவரங்களுடைய இருத்தலை உணர்த்தும் என்று தன்னுடைய புலன்களை நம்பினார். எனவே அவருக்கு நன்றாக தெரியும், பாம்பு கடித்திருக்காது, பாம்பு கடித்திருந்தால் நம்முடைய கண்கள் அதை பார்த்திருக்கும், புதர்களில் ஓசை கேட்டிருக்கும் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். இதனால்தான் பாம்பு கடிக்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய மருத்துவமனைகள் காடுகளில் இருப்பதில்லை. பாம்பு கடிக்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய மருத்துவமனைகள் கிருஷ்ணகிரியில் இருக்கும். கிருஷ்ணகிரி காட்டுக்குள்ளே இருக்காது, ஏனென்றால் அங்கே யாரையும் கடிக்காது. இதனால்தான் வனப்பகுதியின் எல்லைகளில் இருக்கக்கூடிய தோட்டங்களை தேடி வந்து யானைகள் கழுத்திலேயே மிதிக்கின்றன. காடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பழங்குடி எவரும் யானைகளிடம் மிதி வாங்குவதில்லை. இதனால்தான் சிறுத்தைகள் காடுகளின் ஓரத்தில் அமைந்துள்ள கிராமங்களுக்கும் குடியிருப்புகளுக்கும் வந்து நாய்களை பிடித்து செல்கின்றன, மனிதர்களை தாக்குகின்றன. காடுகளுக்கு உள்ளே சிறுத்தை என்னை கொலை செய்து விட்டது என்று ஒரு பழங்குடியும் இதுவரை புகார் தந்ததில்லை. புலி என்னை அச்சுறுத்துகிறது என்று அந்த புலிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எந்த பழங்குடிக்கும் எந்த புகாரும் இல்லை. ஏனென்றால் எந்த பகுதி ஆபத்தானது என்று நவீன சமூகம் நினைக்கிறதோ அந்த பகுதி தான் மிகவும் பாதுகாப்பானது. எந்த பகுதி மிகவும் பாதுகாப்பானது என்று நவீன சமூகம் நினைக்கிறதோ அந்த இடம்தான் மிக மிக ஆபத்தானது. நாம் நம்முடைய புலன்களை நமக்கென்று வழங்கப்பட்ட நம்முடனே படைக்கப்பட்ட புலன் அறிவை மனதின் வழியாக உணரும் நுட்பத்தை நிராகரிக்கும் போது நம்மை முள் குத்தினாலும் அது நச்சரவம் என்று அஞ்சி நாம் இறந்து போகிறோம். என்னால் உறுதியாக சொல்ல முடியும், இங்கே இந்த நகர சமூகத்தில் வாழக்கூடிய மனிதர்களில் மிக பெரும் பகுதியினர் எந்த விதிவிலக்கும் இல்லாமல், எந்த ஜாதி மதம் எந்த விதிவிலக்கும் இல்லாமல் சொல்ல முடியும், உண்மையிலேயே சிக்கல்கள் இல்லாமல் எல்லா சிக்கல்களையும் வரவழைத்துக் கொள்ளக்கூடிய கூட்டம் இது என்று என்னால் சொல்ல முடியும். ஏன் எல்லா சிக்கல்களும் வருகின்றன என்றால், சிக்கல்கள் மீதான அக்கறை, சிக்கல்கள் மீதான கவனம் மிக மிக அதிகமாகிவிட்ட சமூகமாக இது இருக்கிறது. அதனால் எல்லாமே வருகிறது. மன அமைதி என்றால் நண்பர்களே, ஏதோ சில பயிற்சிகளை செய்து அல்லது சில பேரிடம் போய் சரணடைந்து அவர்கள் கற்றுக் கொடுக்கும் வித்தைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு வந்து பெரும் 7 கடல் 7 மலை தாண்டியுள்ள பொக்கிஷம் அல்ல. மன அமைதி என்பது எவரும் எவருக்கும் வழங்க முடியாத அற்புத கொடை. உங்களுடைய மன அமைதியை உங்களுக்கு நீங்கள் தான் வழங்கிக் கொள்ள முடியும். உங்கள் பக்கத்திலே இருப்பவர் எவரும் உங்கள் மன அமைதியை வழங்கிவிட முடியாது. உங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள் சொல்லலாம், உங்களை அரவணைக்கலாம், ஆனால் அவை அல்ல மன அமைதி என்பது. ஆறுதலான வார்த்தைகள் எவ்வளவுதான் வந்தாலும், எவ்வளவு அரவணைப்பு கிட்டினாலும் அமைதி உங்கள் அகத்தில் தான் இருக்கிறதே தவிர மற்றவருடைய புறத்தில் இல்லை என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். அமைதியை தேடி என்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தும் பொழுதே அமைதியை தொலைத்து என்ற வார்த்தையை அங்கே நிரப்பிக் கொள்ளுங்கள். இருப்பதை ஏன் நீங்கள் தேடுகிறீர்கள்? நீங்கள் தொலைக்க வேண்டியவை தான் இங்கே நிறைய இருக்கின்றன. நீங்கள் தொலைக்க வேண்டியவற்றையெல்லாம் தொலைத்து விட்டாலே
இருப்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும். பல்வேறு பயிற்சிகள், பல்வேறு முயற்சிகள், பல்வேறு புத்தகங்கள், பேச்சுகள், பயணங்கள் இவையெல்லாம் மன அமைதியை கொடுத்துவிடும் என்று நீங்கள் நம்பினால், குறிப்பிட்ட பொருளை உட்கொண்டால்தான் எனக்கு மனம் அமைதியாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு போதை அடிமைக்கும் உங்களுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. ஏன் மன அமைதி இல்லாமல் தவிக்கிறாய் என்று கேட்டால், நான் நேற்று குடிக்கவில்லை, அதனால் நான் மன அமைதி இல்லாமல் இருக்கிறேன் என்று ஒருவர் சொன்னால் உங்களில் பலருக்கு கேலியாக இருக்கும். இன்றைக்கு நான் தியானம் செய்யவில்லை, அதனால் நான் அமைதி இல்லாமல் இருக்கிறேன் என்று சொல்வதும் அதுவும் ஒன்று. நிச்சயமாக மதுவை விட தியானம் மேலானது. இரண்டும் ஒப்பிடக்கூடிய செய்திகள் அல்ல. ஆனால் தியானத்தை நீங்கள் மதுவாக மாற்றிவிடாதீர்கள். தியானம் உங்களுக்கான மது அல்ல. இறை சிந்தனை உங்களுக்கான போதையாக இருந்துவிடக் கூடாது. தியானமோ அல்லது தவம் என்பது வேறு. தியானமோ அல்லது வேறு சில பயிற்சிகளோ உங்கள் மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு ஒரு பயிற்சியாக இருக்கலாம், அது இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் அது உங்களுக்கு மன அமைதியை வழங்குகிறது என்று நீங்கள் சொன்னால், வேறு சில கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறீர்கள். இந்த சமூகத்தை மிக மோசமாக சுரண்டி கொண்டிருக்கக்கூடிய அரசியல்வாதிகளில், அதிகார வர்க்கத்தினரில் 199 பேர் தியானம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆற்று மணலை தன்னுடைய வீட்டு சொத்து போல சுரண்டி கொள்ளையடித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் தியானம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். மனிதர்களுடைய உடலை மிக மோசமாக வஞ்சிக்கிறது என்று தெரிந்தும் ரசாயன பொருட்களால் வளர்க்கப்படும் கோழிகளையும் முட்டைகளையும் உற்பத்தி செய்யக்கூடிய பெரும்பகுதியினர் தியானம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தியானம் ஏன் இவர்களை மாற்றவில்லை? இவர்கள் எல்லோரும் நீங்கள் வியந்து பார்க்கக்கூடிய சாமியார்களிடம் முன்வரிசையில் இருக்கிறார்கள் என்பதையும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். உங்களுக்கு பின்வரிசை, அவர்களுக்கு முன்வரிசை. தியானம் இவர்களுடைய பண்பை மாற்றியதா, அல்லது தான் செய்வது பாவம் என்ற சிந்தனையாவது குறைந்தபட்சம் அவர்களிடம் வளர்த்தெடுத்திருக்கிறதா? குறைந்தபட்சம். ஆம், நான் இந்த தொழிலை செய்ய வேண்டாம், இந்த தொழில் வழியாக நான் சக மனிதர்களுடைய உடல் நலத்தோடு விளையாடுகிறேன், எனவே நீ இந்த தொழிலை செய்ய மாட்டேன் என்ற சிந்தனையை இவர்களுக்கு வழங்கி இருக்கிறதா? இவர்களும் நீங்களும் சந்திக்கும் அந்த ஆன்மீக மடங்கள் இவற்றை பற்றி பேசுகின்றனவா? இவற்றை பற்றி அவர்களிடம் எடுத்து சொல்லியிருக்கின்றனவா? சைவ உணவுதான் சரியானது என்று போதிக்கக்கூடிய ஆன்மீக மடங்களில் பொறுப்பில் இருப்பவர்களே பிராய்லர் கோழி பண்ணை வைத்திருப்பவர்கள் தான் என்பது உங்களுக்கு தெரியாதா? அல்லது தெரிந்து தெரியாதது போல் நடித்துக் கொண்டிருக்கிறீர்களா? கறிக்கோழி பண்ணை வைத்திருப்பவர்கள் தான் சைவ உணவை பற்றி பிரச்சாரம் செய்யும் ஆன்மீக மடத்தின் பொறுப்பில் இருப்பவர்கள். எந்த தியானம் இவர்களிடம் உண்மையை உரைத்தது? எந்த தியானம் இவர்களுக்கு தங்களுடைய குற்றங்களை எடுத்துரைத்தது? லஞ்சம் கொடுத்தால் தான் கையெழுத்து போடுவேன் என்று சொல்லக்கூடிய அரசு அதிகாரிக்கு தியானம் தெரியாது என்று நீங்கள் நம்புகிறீர்களா? 500 ரூபாய் கொடுப்பதற்கு வக்கில்லாத ஏழையும் அந்த பணம் வந்தால் தான் கையெழுத்து போடுவேன் என்று எச்சரிக்கும் வஞ்சகம் செய்யும் அதிகாரியும் ஒரே சாமியாரிடம் அடைக்கலமாவதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா, அல்லது பார்க்காதது போல் இருக்கிறீர்களா? இந்த இருவருக்கும் அவர் சொல்லும் செய்தி என்ன? இந்த இருவருக்கும் அவர்களுடைய தியானங்கள் வழியாக கிடைக்கும் செய்திகள் என்ன என்றால், இவர் கண்ணை மூடி உட்கார்ந்து கொண்டு இன்றைக்கு நான் 5000 ரூபாய் கல்லா கட்ட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த கையெழுத்து வாங்க போனது லஞ்சம் கொடுப்பதற்கு எனக்கு 500 ரூபாயை ஏற்பாடு செய்து கொடு என்று கண்ணை மூடிக்கொண்டு உட்கார்ந்திருக்கிறது. கறிக்கோழி பண்ணை வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சைவ மடத்து பொறுப்பாளர் பிராய்லர் கோழி விற்பனை மேலும் மேலும் அதிகரிக்க வேண்டும், லாபம் இன்னும் பல கோடிகளில் பெருக வேண்டும் என்று கண்ணை மூடி உட்கார்ந்து கொண்டு வேண்டுகிறார். அங்கே சேர்ந்திருக்கும் அப்பாவியோ சைவ உணவு சாப்பிடக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை பெருகட்டும், ஜீவகாருண்யம் தழைக்கட்டும் என்று அந்த அப்பாவி வேண்டிக் கொண்டிருக்கிறது. இந்த 2 பேரும் ஒரே கூடத்தில் இருக்கிறார்கள், 2 பேரும் ஒரே இடத்தில் இருக்கிறார்கள், 2 பேரும் ஒரே தியானத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த இடங்கள் இறை செய்திகள் வந்து இறங்கும் இடங்கள் என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் மனதில் மறைத்தல் தொழில் நடக்கிறது என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இறையின் மறைத்தல் தொழில் வேண்டாம் என்றால்
நீங்கள் உங்களுடைய மனதை திறந்து வைக்க வேண்டும். எவர் மீதான குற்றச்சாட்டாக இருந்தாலும், எவர் மீதான புகாராக இருந்தாலும் துளியும் சங்கடம் இல்லாமல் நான் அதை கேட்பேன் என்று உங்கள் மனதை நீங்கள் திறந்து வைக்க தயாரானால், உங்களோடு பேசி உங்களுக்கு இந்த சமூகத்தை பற்றிய உண்மைகளை உரைப்பதுதான் உண்மையான நாம் வணங்கும் இறையின் செயல். அந்த இறைக்கு நிலங்களுக்கு தகுந்தாற் போன்ற பெயர்கள் உண்டு, பண்பாடுகளுக்கு தகுந்தாற் போன்ற வடிவங்கள் உண்டு. ஆனால் அந்த இறை ஒன்றுதான், உண்மை ஒன்றுதான், இறை செய்தி ஒன்றுதான். அந்த இறை செய்தி உங்கள் மனம் திறக்கும் மறுகணத்தில் உங்களுக்கு மன அமைதியை வழங்கும். எப்பொழுது நீங்கள் உண்மைகளை வரவேற்க துணிந்தீர்களோ அப்பொழுது உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். நீ செய்தது தவறு என்று ஒருவர் உங்களிடம் சொல்லும் பொழுது நீங்கள் அவருடைய புகாரில் உண்மை இருக்கிறதா என்பதை மட்டும் தேடும் நிலைக்கு வந்தால், சொல்பவர் யார் என பார்க்காமல், இந்த நேரத்தில் சொல்கிறாரே என்று சிந்திக்காமல், எவ்வளவு துணிச்சல் இருந்தால் இவர் சொல்வார் என்ற அகங்காரம் கொள்ளாமல், சொல்லும் செய்தியில் உண்மை இருக்கிறதா என்பதை மட்டும் சிந்திப்பவராக இருந்தால் அதுதான் தகுதி. ஆம், நான் செய்தது தவறு என்பதை நீங்கள், அது தவறாக இருந்தால் அது தவறு என்று நீங்கள் ஒப்புக்கொண்டால், அந்த கணம் உண்மை உங்கள் அகத்தில் வெளிப்பட்டது. உண்மை வெளிப்படும் ஒவ்வொரு தருணத்திலும் உங்கள் அகத்தில் இறை வெளிப்படுகிறது. அதுதான் ஒளி. காந்தியடிகளை பற்றி ஒரு அயலவர் ஒருவர் எழுதிய கட்டுரையில், அவர் தன்னுடைய வாழ்நாளில் எந்த இறை ஒளியையும் தரிசிக்கவில்லை, அவர் எந்த இறை ஒளியையும் பார்க்கவில்லை. ஏனென்றால் உண்மைதான் இறையின் ஒளி என்பதை அவர் மனப்பூர்வமாக நம்பி வாழ்ந்தார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். காந்தியடிகளே இறை ஒளியை பார்த்ததில்லை. இங்கே தடுக்கி விழுந்தால் இறை ஒளியை பார்த்தவர்கள் இப்பொழுது தடுக்கி விழுந்தால் ஒரு மடம், தடுக்கி விழுந்தால் இறை ஒளி இந்த கலரில் தானே இருந்தது என்று கேட்பது, நாம் பார்த்தது கொஞ்சம் ஃபேட் ஆயிடுச்சு என்று பேசுவது, அப்படியான ஒருவர் தான், அப்படியானவர்களில் ஒரு சிலர் தான் நான் துவக்கத்தில் குறிப்பிட்டவர். எவர் ஒருவர் உண்மையை ஒப்புக்கொள்ளும் பக்குவத்திற்கு வருகிறாரோ தன்னுடைய வாழ்க்கையில், எவர் ஒருவர் உண்மைக்கு கதவுகளை திறந்து வைக்கிறாரோ அவர் இறை எனும் அற்புத கொடையை, பெரும் வல்லமையை தனக்குள் ஒளிரச் செய்யும் தகுதியை பெற்றுவிட்டார். வாழ்வின் எல்லா தருணங்களிலும், ஒவ்வொரு நடவடிக்கையிலும், எல்லா செயல்களிலும் உண்மையாக இருப்பது என்ற கொள்கையை ஒருவர் நடைமுறைப்படுத்திவிட்டால், அதற்கு மேல் அவருக்கு தவமும் தேவையில்லை, வேறு பயிற்சியும் தேவையில்லை. ஏனென்றால் உண்மையை மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையின் அங்கமாக கொண்டவர்களுக்கு கேட்காமல் அனைத்து வழங்கப்படும். எவரிடம் இருமை இருக்கிறதோ, உண்மை ஒருபுறம் பொய்மை ஒருபுறம் இருமை இருக்கிறதோ, அவருக்கு நன்மையும் தீமையும் மாறி மாறித்தான் நடக்கும். தீதும் நன்றும் பிறதரவாரா. பொய்மை ஒருபுறம் உண்மை ஒருபுறம், சில இடங்களில் உண்மையை வெளிப்படுத்துவது, சில இடங்களில் பொய்மையை வெளிப்படுத்துவது என்ற இருமை நிலையை தேர்ந்தெடுத்தவர்கள், என்ற இரு நிலைகளை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு நன்மையும் தீமையும் மாறி மாறி வரும். ஆனால் எந்த நிலையிலும் நான் உண்மையைத்தான் பேசுவேன், எந்த நிலையிலும் என்னை உண்மையாக வெளிப்படுத்திக் கொள்வேன் என்று இருப்பவர்களுக்கு ஒருமைதான் உண்டு. இறையின் ஒளி எனும் அந்த ஒருமையும் நன்மையும் மட்டும்தான் உண்டு. குடும்பம் நடத்தும் பொழுது ஒரு மாற்று கருத்து ஏற்படுகிறது என்றால் அது மாற்று கருத்து என்று பதிவு செய்வதுதான் உண்மை. ஆம், எனக்கு இதில் உடன்பாடு இல்லை என்று சொல்வது உண்மை. அங்கே ஒரு பொய் பேசினால் நீங்கள் ஒரு தீவினையை அங்கே விதைத்து விட்டீர்கள் என்று பொருள். அந்த தீவினை வளர்ந்து மரமாகி நிச்சயமாக ஒரு புயல் காற்றில் உங்கள் தலையில் விழும்.
ஏன் தீவினைகளுக்கு விதை போட்டு தீவினைகளை வளர்த்தெடுக்க வேண்டும்? ஏன் மாற்று கருத்தை நாம் நேர்மையாக வெளிப்படையாக பதிவு செய்யக்கூடாது என்றால், அப்படியெல்லாம் பதிவு செய்தால் சிக்கல் வரும் என்று ஏறத்தாழ எல்லோருடைய மனதும் நினைக்கிறது. உண்மையை பதிவு செய்தால் சிக்கல் வரும் என்ற இடத்தில் நமக்கு என்ன வேலை இருக்கிறது? அல்லது அப்படி சிக்கலை ஏற்படுத்துபவர்களை ஏன் உள்ளே வைத்திருக்க வேண்டும்? ஒன்று அவர்கள் திருந்த வேண்டும், அல்லது நாம் வெளியேற வேண்டும். இந்த நிலைப்பாட்டை மேற்கொள்பவர்களுக்கு நீங்கள் நினைக்கலாம், இதை நான் வகுப்புகளில் நடத்தும் போது உடனே சொல்வார்கள், உங்களை போலெல்லாம் இருந்தால் 4 பேரோடு பழக முடியாது என்று சொல்வார்கள். என்னை விட அதிகமான எண்ணிக்கையில் இங்கே பழகுபவர்கள் யாரும் இருக்க முடியாது. பல்லாயிரக்கணக்கான மனிதர்களுடன் பழகி கொண்டிருப்பவன் நான். பல்லாயிரம் மனிதர்களோடு பழக முடிவதற்கான ஒரே தகுதி நான் முன்னர் குறிப்பிட்டதுதான். இவரிடம் பேசினால் அந்த பேச்சினால் நமக்கு எதிர்விளைவு வராது என்ற நம்பிக்கை நீங்கள் கொடுத்தால் உங்களிடம் பேசுவதற்கு நிறைய பேர் முன் வருவார்கள். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றால், எதிரே இருப்பவருடைய மனம் புண்படாதபடி பேசினால் நிறைய பேரோடு பேச முடியும் என்று நினைக்கிறீர்கள். அது மிகப்பெரிய பொய், மிகவும் தவறான கருத்து. உண்மையை மட்டுமே பேசி உண்மையான கருத்துக்களை மட்டுமே வெளிப்படுத்துபவர்களுக்கு உறவுகளின் எண்ணிக்கை மேலிருந்து வழங்கப்படுகிறது. ஏனென்றால் உண்மையை மட்டுமே பேசி உண்மையான செயல்பாடுகளில் மட்டும் ஈடுபடுபவர்கள் சக மனிதர்களை நம்பி பேசுவதும் இல்லை, செய்வதும் இல்லை. இந்த ஊர் சந்தையில் இந்த சந்தை துவங்கப்பட்ட 3-4 மாதங்களுக்கு நான் இதே இடத்தில் நடந்த ஒவ்வொரு கூட்டத்திலும் நான் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறேன். தொடர்ந்து வருபவர்களில் பெரும்பகுதியினருக்கு அது தெரியும். இங்கே விற்கப்படும் பொருட்கள் எல்லாம் இயற்கை விளைபொருள்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை, நீங்கள் நம்பாதீர்கள் என்று நான் சொல்வேன். ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் ஊர் சந்தைக்கு வந்து கொண்டிருந்த பொருள்கள் உண்மையிலேயே இயற்கை விளைபொருளா என்று எங்களாலே உறுதிப்படுத்த முடியவில்லை. இயற்கை விளைபொருள் என்று சொல்கிறார்கள், அவ்வளவுதான். அதனால் உண்மையான இயற்கை ஆர்கானிக் என்று நம்பி வாங்காதீர்கள். உண்மையாகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இதுதான் நிலைமை என்று சொல்லிவிட்டு, ஏன் இப்படி ஒரு நிலைமை இருக்கிறது என்று நான் விளக்கம் சொன்னேன். சந்தை நடத்தக்கூடிய பெரும்பகுதி மனிதர்கள் இப்படி பேச மாட்டார்கள். ஆனால் நான் பேசினேன், எழுதினேன். ஊர் சந்தையில் இருக்கப்படும் எல்லாமே இயற்கை பொருள் என்று நம்பாதீர்கள். எது இயற்கை விளைபொருள் என்று தெளிவாக தெரிந்தால் நாங்கள் சொல்கிறோம், தெரியாவிட்டால் சொல்ல மாட்டோம் என்று சொன்னேன். இன்றைக்கு வரைக்கும் இங்கே இருக்கக்கூடியவை அனைத்தும் இயற்கை விளைபொருள் என்ற ஒரே ஒரு பெயர் பலகை நீங்கள் இங்கே பார்க்க முடியாது. ஆனால் இன்றைக்கு ஏறத்தாழ ஓராண்டு கடந்துவிட்ட இந்த நிலையில் ஏறத்தாழ பெரும்பகுதி பொருட்கள் இயற்கை விளைபொருள்களாக மாற்றம் பெற்றிருக்கின்றன. இயற்கை விளைபொருளாக கொண்டு வருவதற்கு நாங்கள் வேலை செய்திருக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த ஊர் சந்தைக்கு வருகை தரும் பொதுமக்களுடைய புரிதல் அதற்கு துணை நின்றிருக்கிறது. இங்கே இருக்க ஒருவர் முகநூலில் என்னிடம் கேள்வி கேட்டிருந்தார், ஆர் யூ டிஸ்கிளைமிங் ஊர் சந்தை என்று கேட்டிருந்தார். ஆர்கானிக் இல்லை என்று சொல்வதால் நீங்கள் ஊர் சந்தையே டிஸ்கிளைம் செய்கிறீர்களா, அந்த பொருட்களை டிஸ்கிளைம் செய்கிறீர்களா, அதை நிராகரிக்கிறீர்களா என்று கேட்டிருந்தார். நான் ஆமாம் என்று சொல்லியிருந்தேன். ஆமாம், நான் டிஸ்கிளைம் செய்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய எல்லா பொருளும் இயற்கையான விளைபொருள் என்று நான் ஒரு காலத்திலும் சொல்ல மாட்டேன் என்று நான் சொன்னேன். இப்படி சொல்லும் காரணத்தால் மக்கள் வராமல் போய்விட்டால் நான் சந்தை நடத்துவதை நிறுத்துவேன். இப்படி சொல்லும் காரணத்தால் சிலர் கோபப்பட்டால் அவருடைய கோபத்திற்கு நான் பதில் சொல்வேன். ஆனால் ஒரு காலத்திலும் இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே உண்மையிலேயே இயற்கை விளைபொருள் என்று நான் சொல்ல மாட்டேன். இதுதான் என்னுடைய நிலைப்பாடாக இருந்தது. இதைத்தான் என்னுடன் இருப்பவர்களிடமும்
நான் கூறினேன். அவர்களும் இதைத்தான் கடைபிடித்தார்கள். இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்து யார் உண்மையிலே செய்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டு பொருட்களை வாங்குகிறோம், விற்பனை செய்கிறோம். இப்பொழுதும் 100% எல்லாமே இயற்கை விளைபொருளா என்று என்னை கேட்டால் எனக்கு தெரியாது என்பதுதான் பதில். ஒரு பெண் இன்றைக்கு நெய் வாங்க வரும்போது கேட்டார், இது பசு நெய்யா என்று கேட்டார். நான் தெரியாது என்று சொன்னேன். வெண்ணெய் ஓரிடத்திலிருந்து வருகிறது, அது நெய்யாக மாறுவது இன்னொரு இடத்திலே. வெண்ணெய்க்காரருக்கு பால் விற்றவர்கள் யார் என்று எனக்கு தெரியாது. அந்த பால்காரர் எல்லாமே பசுமாடு தான் வைத்திருக்கிறாரா என்று எவருக்குமே தெரியாது. 26 லிட்டர் பால் இருந்தால் தான் 1 கிலோ வெண்ணெய் வர முடியும் என்று கணக்கு சொல்கிறார்கள். 26 லிட்டர் பால் என்றால் 26 லிட்டரும் பல்வேறு இடங்களில் இருந்து வரலாம், அல்லது 2-3 மாடுகளில் இருந்து வரலாம். இதெல்லாம் யாருக்கு தெரியும்? தெரியாது, அவ்வளவுதான். பொருள் தரமாக இருக்கும், ஆனால் பசு நெய்யா என்றால் தெரியாது. வாங்காமல் சென்றால் செல்லுங்கள். உண்மையிலே எனக்கு வருத்தம் இல்லை. நீங்கள் பசு நெய்யைத்தான் தேடுகிறீர்கள் என்றால் அது உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இங்கே இருப்பது பசு நெய்யா என்று கேட்டால் எனக்கு தெரியாது. ஏன் இப்படி சொல்ல வேண்டியிருக்கிறது என்றால், உண்மையை மட்டுமே பேசும் பொழுது மனிதர்களுடைய கோபாவேசங்கள், கோபதாபங்களை எல்லாம் கடந்த அருளாற்றல் உண்மையை பேசுபவர்களுக்கு கிடைக்கும் என்பதை நான் மனப்பூர்வமாக உணர்ந்தவன். நான் தீவினைகளிலிருந்து தப்புகிறேன். உங்களுக்கு போலியான நம்பிக்கையை ஏற்படுத்தும் பாவத்திலிருந்து நான் தப்பித்துக் கொள்கிறேன். இரண்டாவதாக, உங்களுடைய தேடலை நான் தொடரச் செய்கிறேன். தெரியாது என்று நான் சொல்லும் பொழுதெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அப்படியானால் உண்மையிலேயே 100% உத்தரவாதமான இயற்கை விளைபொருள் எங்கே கிடைக்கும், எப்பொழுது கிடைக்கும் என்று நீங்கள் ஏங்குகிறீர்கள் அல்லவா? அந்த ஏக்கம் எனக்கு மிகவும் பிடித்தமானது. ஏனென்றால் எனக்கும் அந்த ஏக்கம் இருக்கிறது. அந்த ஏக்கத்தின் வெளிப்பாடாகத்தான் இந்த சந்தை. நீங்கள் எந்த அளவுக்கு ஆழமாக முற்றுமுழுதான இயற்கை விளைபொருள் வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த அளவு ஆழமாக அந்த விருப்பத்தை மேலிருப்பவர் நிறைவேற்றுவார். ஒன்று, நான் தப்புகிறேன். இரண்டாவது, நம் இருவருக்குமான நல்ல மாற்றங்கள் உருவாகும் வழியை நான் திறந்து வைக்கிறேன். ஆனால் இங்கே இருக்கும் அனைத்துமே 100% இயற்கை விளைபொருள் தான் என்று நான் சொல்லும் பொழுது நான் பொய் சொல்கிறேன். ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய 350 பொருள்களும் எங்கே தயாரிக்கப்பட்டவை, எல்லா பொருள்களுடைய மூலப்பொருள்களும் இயற்கையான முறையில் தான் இருக்கின்றனவா என்று எனக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. எனவே நான் பொய் சொல்கிறேன். அந்த பாவத்தை நான் சுமக்கிறேன். இரண்டாவது, இவையெல்லாம் இயற்கை விளைபொருள் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். உங்களுடைய தேடலை மிகவும் தவறான இடத்தில் வந்து நீங்கள் முடித்துக் கொள்கிறீர்கள். ஒரு குறிப்பிட்ட கம்பெனியின் பெயர் போட்டால் மிளகாய்த்தூள் தரமாக இருக்கும் என்று கம்பெனிக்காரன் ஒரு பாவத்தை சுமக்கிறான். அந்த பொருளின் தரத்தை விளம்பரம் செய்யும் விளம்பர நிறுவனங்கள் பாவங்களை சுமக்கின்றன. அந்த பொருளாதாரத்தில் பங்கெடுக்கும் ஊடகங்கள் பாவத்தை சுமக்கின்றன. அந்த பொருள் உண்மையான பொருள் என்று இந்த சமூகம் நம்புவதால் இதற்கு மேல் வேறு உண்மை இல்லை என்ற மிக தவறான முடிவை இந்த சமூகம் எடுக்கிறது. எனவே உண்மையான மிளகாய்த்தூளை நீங்கள் விரும்ப போவதே இல்லை. நீங்கள் விரும்பாத எதுவும் கிடைக்கப் போவதும் இல்லை. விளைவாக தீமைகள் பொய் பேசி, தீமைகளை மக்கள் ஆதரித்து, தீமைகள் மட்டுமே அரசாளும் சமூகமாக இது மாறிப்போகும். ஏன் உண்மையை பேச வேண்டும் என்றால், அது பேசுபவரை பாதுகாக்கிறது மட்டுமல்ல, அது கேட்பவர்களுடைய மனங்களை திறந்து விடுகிறது. அவர்கள் இது தீர்வல்ல என்று நான் சொல்லும் பொழுது எது தீர்வு என்று நீங்கள் சிந்திக்கிறீர்கள். அந்த சிந்தனை உங்கள் விருப்பமாக மாறுகிறது. அந்த விருப்பம் மேலிருந்து நிறைவேற்றப்படும். ரசாயன உரங்களை பயன்படுத்தினால் உடல்நலத்திற்கு கேடில்லை என்று பசுமை புரட்சியின் வித்தகர்கள் பொய்யாக பேசினார்கள். அரசாங்கம் பேசியது, நிறுவனங்கள் பேசின, நிபுணர்கள் பேசினார்கள்.
இப்பொழுதும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ரசாயன உரம் பயன்படுத்தினால் தீமை கிடையாது, மரபணு மாற்றப்பட்ட காய்கறிகளை சாப்பிட்டால் தீமை கிடையாது என்று பொய் பேசுகிறார்கள். அதற்கான பலன்கள் எல்லாம் அவர்களுக்கு உண்டு, தப்பிக்கவெல்லாம் முடியாது. ஆனால் ரசாயன உரங்களை பயன்படுத்தினால் உடலுக்கு தீமை இல்லை என்ற பொய்யை இந்த சமூகம் நம்பியது, உண்மை என நம்பியது. ஏறத்தாழ 50 ஆண்டுகளாக நம்பியது. உண்மையை அவர்களும் பேசவில்லை, உண்மையை இந்த சமூகமும் தேடவில்லை. இந்த 2 தவறுகளும் நடந்ததால் எங்கு பார்த்தாலும் நோயாளிகள் என்ற மிக மோசமான, கிட்டத்தட்ட மனித குலத்தின் இறுதி கட்டம் இது என்ற நிலையை இன்றைக்கு நாம் அடைந்திருக்கிறோம். தடுப்பூசிகளால் உடல் நலத்திற்கு கேடு என்ற உண்மையை பேசுபவர் புண்ணியம் செய்கிறார். தடுப்பூசிகளால் கேடில்லை என்று பேசுபவர் பாவ மூட்டையை சுமக்கிறார். அதன் வினைப்பலனை அவர் அறுவடை செய்வார். தடுப்பூசிகளால் கேடில்லை என்று பேசப்படும் பொய்யை இந்த சமூகம் நம்பினால் தன்னுடைய குழந்தைகளை அது பலி கொடுக்கிறது. தடுக்கி விழுந்தால் குழந்தைகளுக்கான மனநலக்கேடுகளுக்கான பள்ளிக்கூடங்கள், எத்தனை பள்ளிக்கூடம்! அதிக துடிப்பாக இருக்கும் பிள்ளைகளுக்கு ஒரு தனி பள்ளிக்கூடம், எப்பொழுதும் மந்தமாக இருந்தால் அதற்கு தனி பள்ளிக்கூடம். வகை வகையான பெயர்கள் குழந்தைகளுக்கு உருவாகி இருக்கக்கூடிய மனநலக்கேடுகள், உடல்நலக்கேடுகளுக்கு வகை வகையான பெயர்கள். ஏறத்தாழ 1/3 அமெரிக்க குழந்தைகள் தடுப்பூசிகளால் பாதிக்கப்படுகின்றன என்று அலோபதி நிபுணர்களே அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள், பக்கம் பக்கமாக எழுதி கொண்டிருக்கிறார்கள். இந்த உண்மையை பேசுபவர்கள் பாவங்களிலிருந்து தப்புகிறார்கள். இந்த உண்மையை மறைப்பவர்கள் நிச்சயமாக தண்டனைக்கு ஆட்படுகிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இவற்றால் சிக்கல் இல்லை என்று இந்த சமூகம் நம்பினால் அழிந்து போகுமே தவிர கரையேறாது. நீ மூழ்கி கொண்டிருக்கிறாய் என்று கரையில் இருந்து ஒருவன் கத்தும் போது கீழே குனிந்து பார்த்து ஆம் நான் மூழ்கி கொண்டிருக்கிறேன் என்று ஒப்புக்கொள்பவர்கள் கரையேறும் தகுதியில் இருக்கிறார்கள். நான் மூழ்கவில்லை, என் பாதத்திற்கு கீழே தான் நீர் இருக்கிறது என்ற மாயையில் சிக்கிக் கொண்டிருப்பவர்கள் தலைக்கு மேல் வெள்ளம் வந்தாலும் தப்பிப்பதில்லை. அதுதான் மறைத்தல் தொழில் நடக்கும் இடம். மறைத்தல் தொழில் எவருக்கு நடக்கும் என்றால், மறைத்தல் தொழில் எவர் மீது திணிக்கப்படும் என்றால், எவர் ஒருவர் தன்னுடைய மனக்கதவுகளை உண்மைக்காக திறந்து வைக்காமல் மூடுகிறாரோ அவருக்கு ஒரு காலத்தில் உண்மைகள் காட்டப்படாது. ஒரு குடும்பத்தில் ஒருவர் அறம் சார்ந்த வாழ்க்கையை விரும்புகிறார். இந்த தொழில் இனி வேண்டாம் என்று அவர் நினைக்கிறார். மற்றவரோ இந்த தொழில் தான் வருவாய் தருகிறது என்கிறார். பொருளாதாரம் தான் பெரிது என்று ஒருவர் பேசுகிறார், நியாய தர்மம் தான் பெரிது என்று மற்றவர் பேசுகிறார். சமூகத்தின் பார்வையில் இந்த 2ஆமவர் ஒரு ஏமாளி, அது ஒரு முட்டாள், பிழைக்க தெரியாதவர். இந்த சமூகம் எவரையெல்லாம் ஏமாளி என்கிறதோ, எவரையெல்லாம் முட்டாள் என்கிறதோ, எவரையெல்லாம் பிழைக்க தெரியாதவர் என்கிறதோ அவர்கள்தான் இந்த சமூகத்திற்கு ஒருவாய் தண்ணீர் ஊற்றும் தகுதி படைத்தவர்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இனிமேல் நான் என் நிலத்தில் ரசாயனம் கொட்ட மாட்டேன் என்று சொல்பவர் நமக்கு ஒருவாய் சோறு போடுபவர். உண்மையிலேயே அவர்தான் சோறு போடுகிறார். பல லட்சம் ரூபாய் ஊதியம் வேண்டாம், நான் என் ஊருக்கு திரும்பி மாடு மேய்க்கிறேன் என்று ஒருவர் திரும்புகிறார். மற்றவர்கள் பார்வையில் அவர் ஏமாளி, கோமாளி. ஆனால் அவர்தான் நமக்கு நல்ல பாலை தரப்போகிறார், அவர்தான் நமக்கு நல்ல சாணத்தை தரப்போகிறார். ஒரு கை சாணி இன்றைய மனிதர்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு தேவையான பொருள் என்பதை இப்பொழுதும் இந்த சமூகம் புரிந்து கொள்ளாது என்றால், இந்த சமூகத்தை காப்பாற்றுவதற்கு கடவுளே வந்தாலும் இந்த சமூகம் காக்கப்படாது. ஒரு பிடி சாணி எவ்வளவு முக்கியமானது என்பது இயற்கை விவசாயம் செய்பவர்களுக்கு தான் தெரியும். மாடு கழிக்கும் சிறுநீர்
அமுதமா என்று கேட்டால் நான் சொல்வேன் அது அமுதம். விவசாயம் செய்பவர்களுக்குத்தான் அது அமுதமாக தெரியும். ஒரு காலத்தில் இந்த சமூகத்தில் வாழ்ந்த எல்லா மனிதர்களுக்கும் சாணமும் மாட்டு மூத்திரமும் மதிப்புமிக்க பொருட்களாகத்தான் இருந்தன. எல்லா மனிதர்களுமே இந்த இரண்டு பொருள்களையும் மதித்தார்கள். எவ்வளவு பெரிய கோமானாக இருந்தாலும் சாணத்தை இழிவாக பேச மாட்டான். எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் தன் வீட்டு வாசலில் சாணம் தெளிப்பதுதான் பெருமை என்ற சிந்தனை அவருக்கு இருந்தது. ஆனால் போலித்தனங்களிலும் பகட்டுகளிலும் ஊறிப்போன நவீன சமூகம் உருவெடுத்த பிறகு சாணத்தை தொடுவது கேவலம், மாட்டு சிறுநீரை தொடுவது இழிவு என்ற கருத்துக்கள் எல்லாம், பொய்மையான கருத்துக்கள் எல்லாம் பரப்பப்பட்ட பிறகு நின்று நிதானித்து ஒரு கேள்வி கேட்டிருக்க வேண்டும். சாணம் இழிவானது என்று நீ சொல்கிறாய் என்றால் எதனால் இழிவானது என்று சொல் என்று கேட்டிருக்க வேண்டும். கேட்கவில்லை. மாட்டு மூத்திரத்தை ஏன் கேவலம் என்கிறாய், பதில் சொல் என்று கேட்டிருக்க வேண்டும். கேட்கவில்லை. பொய்யர்களின் பேச்சுகளுக்கு, பொய்யர்களின் எழுத்துகளுக்கு கேள்வி முறை இல்லாமல் இந்த சமூகம் ஆட்பட்டது. இனி மாடு மேய்க்க போகாதே என்றது, இனி சாணத்தை தொடாதே என்றது. வாசல் என்று ஒன்று இருந்தால் தானே சாணி தெளிக்க வேண்டும். இப்பொழுதுதான் வீட்டுக்கு வாசலே கிடையாது. மாநகரங்களில் இந்த அடுக்குமாடி வீடுகளுக்கெல்லாம் வந்தால் செருப்பு எங்கே கழட்டி போடுவது என்பது என்னை போன்ற கிராமத்தான்களுக்கு பெரிய குழப்பம். கொஞ்சம் தள்ளி கழட்டி போட்டால் அது பக்கத்து வீட்டு கதவு. அந்த அம்மா திறந்து பார்த்து அப்படி கையை காட்டுது. ஒரு எல்லை மீறிய ஒரு பயங்கரவாதி ராணுவ வீரன் எச்சரிப்பது போல துப்பாக்கியை காட்டி செருப்பை பக்கத்தில் போடு. செருப்பு எங்கே போடுவது என்றே தெரியாத நிலைமை. செருப்பெல்லாம் வீட்டுக்குள் தான் இருக்கிறது. நாம் தான் சுகாதாரத்தை பற்றி கிராமத்து மனிதர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறோம். காலை கடன் வந்தால் 200 மீட்டர் தள்ளி போய் ஒரு பொது ஓரத்தில் இருந்துவிட்டு சந்தடி இல்லாமல் வீட்டுக்கு வருபவர்கள் அசுத்தமானவர்கள். செருப்பை வீட்டுக்குள்ளே கழட்டி போட்டுக் கொள்வது, சமையல் அறைக்கு பக்கத்திலேயே கழிவறையை கட்டி வைத்துக் கொள்வது, இது ரொம்ப சுத்தமான நாகரிகம். இந்த சிறுநகரங்களில் அல்லது சென்னையிலே உள்ள தனி வீடுகளில் எல்லாம் வாசலை பார்க்கும்போது வேடிக்கையாக இருக்கும். சில பெண்கள் ரொம்ப பொறுப்பாக இருக்கிறார்கள். அவர்களுடைய காம்பவுண்ட் சுவருக்கு வெளியே வந்து கோலம் போடுவார்கள். அது என்னவென்றால் சாலை, தார் சாலை. அது அரசாங்க இடம் தான் வாசல். நம்ம வீட்டில் கடைசி வரைக்கும் கதவு கட்டியாச்சு, பூரா சிமெண்ட் தலை வேற போட்டாச்சு, வாசலே கிடையாது. சிறுநகரங்களிலும் அப்படித்தான். பல கிராமங்களில் இப்பொழுதெல்லாம் வாசலில் சாணி தெளிப்பது கிடையாது. இந்த சாணம் என்ற உண்மையை, மாட்டு மூத்திரம் என்ற உண்மையை நிராகரித்ததால் தான் யூரியா வந்தது. ஓர் உண்மையை நீங்கள் நிராகரித்தால் 1000 பாவங்களை வரவழைக்கிறீர்கள் என்பதை மனதில் கொள்ளுங்கள். அரிசி என்றால் பழுப்பாகவும் இருக்கும், சிவப்பாகவும் இருக்கும், கருப்பாகவும் இருக்கும், வெள்ளையாகவும் இருக்கும். இது உண்மை. அரிசி என்றால் வெள்ளையாக, ஒல்லியாக, நீட்டமாகத்தான் இருக்கும். இது பொய். ஆனால் பொய் தானே இங்கே நிலை பெற்றது. உண்மைக்கு மரியாதை இல்லையே. கடந்த 20-30 ஆண்டுகளாக உண்மை செருப்பால் அடிக்கப்பட்டு துரத்தப்பட்டது. யாராவது ஒருவர் பழுப்பு நிறத்தில் அரிசியை கொண்டு வந்தால் காரி துப்பாத குறையாக விரட்டுவது. ஒல்லியா, நீளமா, வெள்ளையா இருந்தால் அது அரிசி. அப்படி இருக்கும் எல்லா அரிசிக்கும் பொன்னி அரிசி என்று நீங்கள் ஒரு பெயர் வைத்து அதை நம்புகிறீர்கள். அந்த அரிசி தீட்டப்பட்ட அரிசி என்பது உங்களுக்கு தெரியாது. எந்த அரிசியை தீட்டுகிறார்கள் என்றால் ரேஷன் கடைகளிலிருந்து கடத்தப்படும் அரிசிகள் தான் மைசூர் ஆலைகளிலே தீட்டப்படுகின்றன. அதுவும் உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. பல்வேறு பெயர்களில், பல்வேறு பிராண்டுகளில் விற்கப்படும் அரிசிகள் இப்படி திருடப்பட்ட அரிசிகளில் இருந்து தீட்டப்பட்டவைதான். அரிசி என்றால் பல வண்ணங்களில் இருக்கும், பல வடிவங்களில் இருக்கும் என்ற உண்மையை நிராகரித்ததனால் தமிழ்நாட்டின் எல்லா விவசாயிகளும் தமிழக அரசின் வேளாண் துறை அறிமுகம் செய்த வீரிய விதைகளை மட்டுமே விவசாயம் செய்ய வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டார்கள்.
மாப்பிள்ளை சம்பா, குள்ளக்கார், 60ஆம் குருவைக்கார், மடுமுழுங்கி, தூயமல்லி, சீரக சம்பா, கிச்சிலி சம்பா, மட்டை அரிசி, சிகப்பரிசியில் பல வகைகள், பூங்கார், இவையெல்லாம் தமிழ்நாட்டில் அதிகமாக விளைவிக்கப்பட்ட நெற்பயிர்கள். இந்த நெற்பயிர்கள் எல்லாம் வெள்ளையாக ஒல்லியாக இருக்காது என்பதால் நீங்கள் வாங்கவில்லை என்பதால் மக்கள் விவசாயம் செய்யவில்லை. இந்த அரிசி வகைகளை, நெல் வகைகளை பயிரிடுவதற்கு மழை நீரே போதும். ஆடி மாதத்தில் விதைத்தால் தை மாதம் அறுவடை செய்யலாம். ஆழ்துளை கிணறுகள் தேவையில்லை. மானாவாரியாக வளரக்கூடிய பயிர்கள் இவையெல்லாம். அரிசி எனும் ஒரு பொருளில் இந்த சமூகம் போலித்தனமாக எடுத்த ஒரு முடிவு தமிழ்நாட்டின் விவசாயத்தை அடியோடு புரட்டி போட்டது என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு பொய்யை தேர்ந்தெடுக்கும் போது எவ்வளவு அனுபவிக்க வேண்டியிருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். நாட்டில் இருந்த நூற்றுக்கணக்கான மரபு வகை அரிசிகள் ஒழிக்கப்பட்டு ஏரி குளங்கள் நிராகரிக்கப்பட்டன. ஏனென்றால் தமிழக வேளாண் துறை அறிமுகம் செய்த நெல் வகைகளில் மிக பெரும்பான்மையானவை அதிகமாக நீர் தேவைப்படுபவை. அவற்றுக்கு ஏரி குளத்திலிருந்து தண்ணீர் பாய்ச்சினால் போதாது, ஆழ்துளை கிணறுகள், போர்கள் தான் போட வேண்டும். இதனால் ஏரி குளங்கள் பராமரிக்கும் பணி ஒழிந்தது. தேவைக்கு அதிகமான மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டது. தேவைக்கு அதிகமான மின்சாரத்திற்காக கல்பாக்கத்திலும் கூடங்குளத்திலும் அணு உலைகள் நிறுவப்பட்டிருக்கின்றன. அதிகமான ரசாயன உரங்கள் இறக்குமதி செய்யப்பட்டன. ஏனென்றால் உண்மையான அரிசிகளுக்கு ரசாயன உரம் தேவையில்லை. இந்த பொய்யான அரிசிகளுக்கு தேவை. ஊருக்கு ஊர் நெல் அரைக்கும் ஆலை இருந்தது. அந்த ஆலைகள் எல்லாம் மூடப்பட்டன. ஏனென்றால் அதிகப்படியான அரிசி தீட்டும் தொழில்நுட்பம் அந்த ஆலைகளிடம் கிடையாது. ஆயிரக்கணக்கான ஆலை தொழிலாளர்கள் வேலை இழந்தார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக வெள்ளையாக, ஒல்லியாக, நீளமாக இருக்கும் அரிசிதான் நல்லது என்று நீங்கள் முடிவெடுத்ததன் விளைவாக சமூகத்தின் கணிசமான மனிதர்கள் சர்க்கரை நோயாளிகளாக மாறினார்கள். அரிசியை போர்த்தி இருக்கும் பழுப்பு நிற தோல் அரிசியின் உள்ளே இருக்கும் சத்துக்களை செரிமானம் செய்வதற்காக படைக்கப்பட்டது. தேவையில்லாமல் இங்கே எதுவும் படைக்கப்படுவதில்லை. அரிசி வெள்ளையாக இருக்க வேண்டும் என்ற மூடத்தனமான ஒரு நம்பிக்கை உங்களை, உங்கள் சந்ததியை நோயாளிகளாக மாற்றியிருக்கிறது. தமிழ்நாட்டின் நிலத்தடி நீர் வளத்தை பறிகொடுத்திருக்கிறது. அதிகப்படியான மின் உற்பத்தியை தூண்டி இருக்கிறது. இன்றைக்கு மழை இல்லை என்று தற்கொலை செய்து கொள்கிறார்களே, அந்த மரணங்களுக்கும் அரிசி பற்றி இந்த சமூகத்தின் முடிவுக்கும் நேரடியான உறவு உண்டு என்று நான் பகிரங்கமாக கூறுகிறேன். இதே நாகப்பட்டினம் விவசாயிகள் 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு மழை இல்லை என்றால் தற்கொலை செய்து கொண்டிருக்க மாட்டார்கள். எங்கள் பகுதியில், தஞ்சாவூரின் மேட்டுநில பகுதியில் மழை குறைவுதான். எங்கள் பகுதியில் எவரும் தற்கொலை செய்யவில்லை. ஏனென்றால் எங்கள் பகுதியில் இந்த ஒல்லியாக, வெள்ளையாக இருக்கும் நெல் வகைகளை பயிரிடுவதில்லை அதிகமாக. அந்த நெல் வகைகளை பயிரிட்டவர்கள் தான் மழை இல்லை, தண்ணீர் இல்லை என்று செத்து போகிறார்கள். நம்முடைய மரபு வழக்கப்படி குள்ளக்கார் அல்லது 60ஆம் குருவை அல்லது மாப்பிள்ளை சம்பாவை எல்லாம் விதைத்திருந்தால் மழை இல்லை என்றாலும் அவர்களுக்கு இழப்பு ஏற்படாது. ஒரு ஏக்கருக்கு 10,000 ரூபாய்க்கு மேல் செலவாகாது. இன்றைக்கு ஒரு ஏக்கருக்கு 40,000 50,000 ரூபாய் வரை அவர்கள் செலவு செய்கிறார்கள். 10 ஏக்கர் வைத்திருப்பவர் 4 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறார், செத்து போகிறார். எது உண்மை என்று தெரிந்து கொண்டு அந்த உண்மையை ஆதரிப்பது ஒரு சமூகத்தின் கடமை என்று நான் இதற்காகத்தான் குறிப்பிட்டேன். உண்மையை நீங்கள் ஏன் ஆதரிக்க வேண்டும் என்றால், உண்மை உங்கள் உடல் நலத்தை பாதுகாக்கும், சக மனிதர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் மனநலத்தை அதுதான் பாதுகாக்கும். நீங்கள் செலவிடும் தொகை ஒரு விவசாயிக்குத்தான் போகிறது என்ற நிம்மதி உங்களுக்கும் வேண்டும். உற்பத்தி செய்த பொருளுக்கு பணம் வந்து சேர்ந்தது என்ற நிம்மதி அவருக்கும் வேண்டும். இன்றைக்கு இந்த சாதாரணமான செயல்முறையை நடைமுறைப்படுத்துவதிலே அவ்வளவு சிக்கல்கள். ஒரு விவசாயி ஒரு ரசாயன வேளாண்மை செய்துவிட்டு இப்போ மூட்டை மூட்டையாக அடுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவருக்கு விற்பனைக்கு வாய்ப்பில்லை.
அல்லது விலை கட்டுப்படியாகவில்லை. இதே போல ஒரு ஊர் சந்தை நடத்தி அவருடைய பொருளை இங்கே அறிமுகம் செய்ய முடியுமா என்று கேட்டால் முடியாது. ஏனென்றால் ரசாயன வேளாண்மை செய்யப்பட்ட பொருள் என்றால் வாங்குவதற்கு யாரும், இப்படியான நிகழ்வுகளில் வந்து வாங்குவதற்கு யாரும் தயாராக இல்லை, வாங்க வேண்டிய தேவையும் இல்லை. ஆனால் அந்த விவசாயியுடைய நிலைமை என்ன, அந்த விவசாயியோட நிலைமை என்ன என்று நான் இப்போது சொல்கிறேன். அந்த விவசாயியோட நிலைமை இது இயற்கை விளைபொருள் தான் என்று சொல்கிறார். ஒருவர் சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஊரிலிருந்து அடிக்கடி தொலைபேசியிலே நம்முடைய ஊர் சந்தை பொறுப்பாளர்களிடம் பேசிக் கொண்டிருந்தார். என்னிடம் பச்சை பயிர் இருக்கிறது, பச்சை பயிர் இந்த மூட்டை கணக்கில் இருக்கிறது, ஆர்கானிக்காகத்தான் செய்கிறேன் என்று அவர் பேசிக் கொண்டிருந்தார். 6-7 மாதங்களாக ஏனோ தெரியவில்லை, அவரிடமிருந்து எங்களால் பொருள் வாங்கவே முடியவில்லை. மற்றவர்களிடெல்லாம் நினைத்தால் வாங்குகிறோம், இவரிடமிருந்து இவர் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார், ஆனால் வாங்குவது தட்டி போய் கொண்டே இருந்தது. ஒரு விதிமுறையை சமீப காலமாக நாங்கள் உருவாக்கி இருந்தோம். ராஜராஜன், ராஜேஸ்வர் போன்ற பொது விற்பனை பொறுப்பாளர்களிடம் நான் கூறினேன், நமது காலடி படாத எந்த நிலத்திலிருந்தும் விளைபொருளை வாங்காதீர்கள், வாங்கினால் அது இயற்கை விளைபொருள் என்று சொல்லாதீர்கள், நமது காலடி பட வேண்டும். இந்த விதியை ஒரே நாளில் முடியாவிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொல்லியிருந்தேன். சென்னைக்கு மிக அருகில் இருந்து அழைத்த அவர் இந்த முறையும் அழைத்ததனால் நம்முடைய ஊர் சந்தை குழுவினர் அவருடைய இடத்திற்கு நேரே சென்று பார்த்தார்கள். போய் பார்த்தால் அவருக்கும் இயற்கை விவசாயத்துக்கும் ஒரு தொடர்பும் கிடையாது. அவர் வழக்கமாக எல்லா ரசாயன உரங்களோடும் வாழ்ந்து கொண்டு இது அவ்வப்பொழுது சாணம் தெளிப்பதையே ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் என்று அவர், அப்படி சாதாரணமாக சாணி போடுவது அவ்வப்பொழுது நான் சாணியெல்லாம் போடுவேன் சார், அது ஆர்கானிக் ஃபார்மிங் என்று அவர் கூறியிருக்கிறார். அவர்தான் வாங்க வேண்டாம் என்று சொல்லி திரும்பி வந்துவிட்டோம். இப்பொழுது நான் உங்கள் முன் வைக்கக்கூடிய கேள்வி, இப்படியான போலிகள் இனிமேல் எவ்வளவு பேர் உருவாவார்கள் என்று நீங்கள் சிந்தித்து பார்ப்பதுண்டா? இப்படியான போலிகள் உருவாவதை தடுப்பதற்கு நம்மிடம் ஏதாவது வழிமுறை இருக்கிறதா? கோவையில் இருந்து நமக்கு காய்கறிகள் வாங்கி அனுப்பும் சுபா என்ற சகோதரி 5 நாட்களுக்கு முன்பு காய்கறிகளை பற்றி ஒரு செய்தி சொன்னார். இங்கே காய்கறிகள் போதவில்லை, அதனால் கூடுதலாக வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருந்தோம். அப்பொழுது அவர் சொன்னார், நாம் ஒரு 3 பேரிடமிருந்து எடுக்கிறோம், வேறு சிலரும் தருகிறார்கள், ஆனால் அதிலே ஒரு சிக்கல் இருக்கிறது என்றார். என்ன சிக்கல் என்றால், எவ்வளவு கேட்டாலும் தருகிறார்கள், லாரியாக போய்கொண்டே இருக்கிறது சென்னைக்கு. இவருடைய தோட்டத்தில் 50 கிலோ வெண்டைக்காய் தான் விளையும், ஆனால் இவர் 500 கிலோவுக்கு ஆர்டர் எடுக்கிறார். யார் கேட்டாலும் மறுப்பதே கிடையாது. இவர் இயற்கை விவசாயி தான், ஆனால் விவசாயம் செய்யும் பொருளுடைய அளவுக்கும் விற்பனை செய்யும் பொருளுடைய அளவுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. இப்படி ஒரு 5-6 பேர் இருக்கிறார்கள், அவர்களிடம் வாங்க வேண்டாம் என்று பார்க்கிறேன் என்று அவர் சொன்னார். நமக்கு அனுப்பும் அந்த 3 பேர் உண்டு என்றால் உண்டு என்கிறார்கள், இல்லை என்றால் இல்லை என்கிறார்கள் என்று சொன்னார். இந்த கோயம்புத்தூர், சென்னை போன்ற பெருநகரங்களில் வாழக்கூடிய மக்கள் மீது எனக்கு ஒரு பரிதாபம் எப்பவுமே இருக்கும். படிப்பு, பணம், இந்த 2ஐ மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கிறது இந்த கூட்டம். எது 2 அதிகமாக ஏமாற்றுமோ அது 2ஐ நம்புபவர்களை என்னவென்று சொல்வது? படிப்பும் பணமும் தான் ஏமாற்றுவதற்காக பயன்படுத்தப்படும் ஆயுதங்களே. கொல்லிக்கட்டையை வைத்துதான் தலை சொறிவேன் என்றால் யார் என்ன செய்வது? உண்மையான இயற்கை விளைபொருள் வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். கிடைக்கிறது அல்லது கிடைக்கவில்லை என்று உங்களிடம் சொல்கிறோம். கிடைக்கவில்லை என்று சொல்லும் பொழுது நீங்கள் உங்கள் மனதில் ஐயோ கிடைக்கவில்லையா, கிடைக்க வேண்டுமே என்று விரும்புகிறீர்கள். இந்த விருப்பம் உண்மையான விவசாயிகளை நமக்கு அடையாளம் காட்டும். நான் உங்களிடம் பொய் பேசி நீங்களும் அந்த பொய்யை நம்பினால் போலிகள் நம்மிடம் பொருள் அனுப்புவார்கள். ஏன் உண்மையை பேச வேண்டும் என்றால், உண்மை புனிதமானது என்பதற்காக அல்ல, உண்மைதான் உண்மையான இறை என்பதற்காக. உண்மைதான் உண்மையான படைப்பாற்றல், உண்மைதான் இறை, உண்மைதான் இறையின் ஒளி. அதனால் உண்மையை பேச வேண்டும். உண்மையை பேசும் பொழுது, உண்மையாக நடந்து கொள்ளும் பொழுது
விளையும் விளைவுகள் யாவும் தீங்கற்றவையாக இருக்கின்றன. ஒரு சமூகம் உண்மையாக இருக்க வேண்டும் என்றால் அந்த சமூகத்தை வழி நடத்துபவர்கள் சமரசம் இல்லாமல் உண்மையை பேச வேண்டும். நீங்கள் கோபித்துக் கொண்டால் கோபித்துக் கொண்டு போங்கள், ஆனால் நான் உண்மையைத்தான் பேசுவேன் என்ற சமரசமற்ற நிலைப்பாட்டை எடுப்பவர்கள் அந்த சமூகத்தை வழிநடத்தினால் சமூகம் கோபம் கொண்டாலும் சமூகம் ஆத்திரமடைந்தாலும் அந்த சமூகத்தின் மனதில் நல்ல விருப்பங்கள் உருவாகும். புயல் ஒரு மணி நேரத்திற்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்று அறிக்கைகள் வாசிக்கப்பட்டதை நீங்கள் எல்லோரும் உட்கார்ந்து பார்த்தீர்கள். மதியத்துக்கு பிறகு பார்த்துக்க முடியாது. புயல் ஒரு மணி நேரத்திற்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்ற செய்தி உங்களில் எவருக்காவது தேவைப்பட்டதா? உங்களுக்கு தேவைப்பட்ட செய்தி என்ன என்பது எனக்கு தெரியும். மரங்கள் முறிந்து விழுமா, மின்சாரம் தடைபடுமா, சாலையில் வெள்ளம் போகுமா, பெட்ரோல் பங்குகள் தூக்கி வீசப்படுமா என்ற செய்தி தான் உங்களுக்கு தேவை. அந்த செய்தி சொல்லப்படவில்லை, நீங்களும் கேட்கவில்லை. வானிலையை முன்னறிவிப்பு செய்பவர்கள் நெருப்பு கோழி பந்தயத்தின் நடுவர்களைப் போல கோழிகளின் ஓட்ட வேகத்தை கணிக்கக்கூடாது. ராஜபாளையம் நாய்களை எல்லாம் ஓடவிட்டு எந்த நாய் எவ்வளவு வேகத்தில் ஓடுகிறது என்று கணக்கு போட்டு சொல்வதல்ல வானிலை அறிவிப்பாளருடைய வேலை. இந்த வேகத்தில் புயல் வீசினால் இந்த நகரத்தில் என்ன விளைவுகள் ஏற்படும் என்று சொல்ல வேண்டும். அவர்களுக்கு தெரியாது என்று நீங்கள் நினைக்காதீர்கள், அவர்களுக்கு தெரியும். புவியெங்கும் புயல்கள் வீசிக் கொண்டிருக்கின்றன, புவியெங்கும் நிலநடுக்கங்கள் வந்து கொண்டிருக்கின்றன, ஆழி பேரலைகள் புவியை சுற்றி வளைத்து தாக்கிக் கொண்டிருக்கின்றன. எங்கே என்ன சேதம் இருக்கிறது என்பது அவர்களுக்கு துல்லியமாக தெரியும். அந்த அனுபவங்களிலிருந்து அவர்களால் கணித்து சொல்ல முடியும். ஆனால் நண்பர்களே, கடந்த 15-20 ஆண்டுகளாக புவி வெப்பமயமாதலால் உருவாகக்கூடிய மாற்றங்களை பற்றிய துல்லியமான அறிவிப்புகளை வெளியிடக்கூடாது என்பது வானிலை ஆய்வு மையங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்பு. அதனால்தான் டிகாப்ரியோ என்ற நடிகன் ஆஸ்கர் விருது வாங்கும் பொழுது புவி வெப்பமயமாதல் உண்மையிலே நடக்கிறது, பெரிய நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு இதை மறைக்கின்றன என்று அவன் சொன்னான். ஏனென்றால் இவ்வாறான அறிவிப்பு இருக்கிறது. வானிலை ஆய்வு மையங்கள் புவி வெப்பமயமாதல் பற்றிய செய்திகளை வெளிப்படையாக அறிவிக்கக்கூடாது என்ற அறிவிப்பு இருக்கிறது. இன்னும் 1 மணி நேரத்தில் உங்கள் வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய மரம் விழுந்து போகும் என்ற செய்தி உங்களுக்கு தெரியாது. உங்கள் தெருக்கள் மரங்களால் முற்றுகையிடப்படும் என்ற செய்தி உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு 1 மணி நேரத்திற்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்ற தேவையற்ற செய்தி தெரியும். ஏன் அவர்களால் அப்படி உட்கார்ந்து பேச முடிகிறது என்றால், பொய்களை பார்த்து பொய்களை வரவேற்று நீங்கள் பழகிவிட்டீர்கள். நீங்கள் கேட்பதில்லை. அந்த தொலைக்காட்சி நிலையங்களுக்கு தொலைபேசி செய்து இந்த கதையெல்லாம் இருக்கட்டும், இந்த புயலால் என்ன பாதிப்பு வரும், நேரடியாக பதில் சொல் என்று நீங்கள் கேட்பதில்லை. எனவே நீங்கள் உண்மையை நாடவில்லை, அவர்கள் பொய் பேசுகிறார். சென்னை பெருமழை பெய்த பொழுது மீண்டும் மீண்டும் ஒரு பொய்யை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இன்னும் 24 மணி நேரம் நீடிக்கும், இன்னும் 72 மணி நேரம் நீடிக்கும். ஏறத்தாழ 25 நாட்களுக்கு மாறாமல் இருந்த அந்த பருவநிலையை பற்றி மணிக்கணக்கில் மட்டுமே முன்னறிவிப்பு செய்யப்பட்டது. உனக்கு தெரியாதா அல்லது மறைக்கிறாயா? தெரியாது என்றால் இந்த செயற்கைக்கோள்களுக்காக நாங்கள் ஏன் செலவு செய்ய வேண்டும்? இவ்வளவு செயற்கைக்கோள்களை விடுகிறீர்கள், அதுவும் நல்ல நேரம் ராகு காலம் எவங்கண்ட பார்த்து செயற்கைக்கோள்களை விண்ணிலே ஏவுகிறீர்கள். அந்த செய்தியை பார்த்து கொண்டு நாங்கள் எல்லாரும் புலகாங்கிதம் அடைகிறோம். இவ்வளவு செயற்கைக்கோள்கள் இருந்தும் வானிலையை உன்னால் முன்னறிவிக்க முடியாது என்றால் நீ உன்னுடைய நிலையத்தை இழுத்து மூடிவிட்டு போ. மறைக்கிறாய் என்றால் ஏன் மறைக்கிறாய்? நீங்கள் கடந்து போகிறீர்கள். நான் 24 மணி நேரம் 48 மணி நேரம் என்று சொல்வதையெல்லாம் பார்க்கிறீர்கள். மீண்டும் மழை பெய்தாலும் அதை கடந்து போகிறீர்கள். ஏன் கடந்து போகிறீர்கள் என்றால் நுட்ப உணர்ச்சி குறைந்து போய்விட்டது. லேக் ஆஃப் சென்சிட்டிவிட்டி என்று நான் அதை நினைக்கிறேன். இது எவ்வளவு அடித்தாலும் தாங்கும். எருமை மாடு வந்து உரசினாலும் கோபப்படாது. மேலேருந்து குப்பை அள்ளி தலையில் கொட்டினாலும் தட்டி விட்டு போகும். உண்மையை நாடாத சமூகம், பொய்களுக்கு பழகிய சமூகம்
ஊடகங்களின் வழியாக பரப்பப்படும் பொய்களைத்தான் நம்பும். கடைசி நேரம் வரை நம்பும். கடைசி நொடி வரை பொய்களை நம்பிக்கொண்டிருக்கும். ஏனென்றால் இது பொய்களை மட்டுமே பார்த்து பழகியது. ஏன் இந்த சமூகம் பொய்களை நம்புகிறது என்றால், இந்த சமூகத்தின் மனிதர்கள் உண்மையை பேசுவதற்கு தயங்குபவர்கள். அன்றாட வாழ்க்கையில் சக மனிதர்களிடம், தன் குடும்பத்தினரிடம் உண்மையை பேசுவதற்கே தயங்கும் மனித கூட்டம் பொதுவெளியில் உண்மையை பேசுவதற்கு எப்படி முன்வரும்? இந்த புடவையில் நான் நன்றாக இருக்கிறேனா என்று கேட்டால் நன்றாக இல்லை என்பதுதான் கருத்தாக இருந்தால் நன்றாக இல்லை என்று சொல்லும் துணிச்சல் ஆணுக்கும் வேண்டும். அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் பெண்ணுக்கும் வேண்டும். இந்த ஆடையில் நான் நன்றாக இருக்கிறேனா என்று கேட்டால் கேவலமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லும் துணிச்சல் பெண்ணுக்கும் வேண்டும். ஆம் என்று ஏற்றுக்கொள்ளும் ஆணுக்கும் வேண்டும். பொய்மையை கடைபிடித்தல் இந்த இடத்திலிருந்தே தொடங்கிவிடுகிறது. நாம் எதற்காக கடவுளை எல்லாம் இதில் இருக்க வேண்டும்? தேர்ந்தெடுத்த ஜட்டி பனியன் புடவை பேண்டிலேயே பிரச்சனை இருக்கிறது. இந்த பஞ்சாயத்தில் எந்த மதத்து வேத புத்தகம் தேவை, அல்லது எந்த கடவுள் தேவை? எப்பொழுதும் நாம் சக மனிதர்களை மதிக்கிறோம் என்றால் அவர்களிடம் உண்மையை பேச வேண்டும். இங்கே பலர் என்ன சொல்கிறார்கள் என்றால், எனக்கு சில நேரங்களில் சொல்லப்படும், என்னுடைய வீட்டிலெல்லாம் சொல்லப்படும் அறிவுரை என்னவென்றால், நீ பாட்டுக்கு எப்பவும் போல் அவங்கள்ட்ட பேசுகிறாரு. அப்படி என்றால் என்னவென்றால், இந்த விசேஷத்துக்கு வருகிறீர்களா என்று கேட்டால், இல்லை நான் வரமாட்டேன் என்று சொல்லிவிடுவேன். ஏனென்றால் நான் போக மாட்டேன், அவ்வளோதான், அதனால் வரமாட்டேன் என்று சொல்கிறேன். அடுத்த கேள்வி ஏன் என்று சொன்னால் நான் பதில் சொல்வேன். அது அவங்களுக்கு சங்கடமாக இருக்கும். அதனால தான் எப்பொழுதும் போல பேசினாரு என்றால் என்ன என்றால் அது அர்த்தம். அப்போ என்ன பேச வேண்டும் என்றால் சிரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படியே சிரிச்சுக்கிட்டே நிற்கணும். அது எனக்கு நல்லா வரும். என்ன நினைக்கிறானே தெரியலையே. எனக்கு எதிரே இருக்கக்கூடிய ஒரு மனிதரை நான் எப்படி மதிப்பேன் என்றால், அவரை பற்றி என்னுடைய உண்மையான கருத்தை சொல்வதன் வழியாக மதிப்பேன். நான் வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன் என்றால் இந்த காரணத்தால். ஏன் இந்த காரணத்தை சொல்கிறேன் என்றால், ஒன்று, நான் உண்மையை பேச வேண்டியது எனக்கு தேவை. இரண்டாவது, இந்த உண்மை உனக்கு தேவை. நானும் கட்டாயம் வருகிறேன் என்று பொய் பேசி நீயும் அதை நம்பி, ஆனால் இப்பொழுதெல்லாம் அப்படி நம்பவில்லை. இவன் வரேன்னு சொன்னால் வரமாட்டான் என்று அவர்களே புரிந்து கொள்ளும் அளவு தகவல் தொடர்பு. பல வார்த்தைகளுக்கு பல அர்த்தங்கள் இருக்கின்றன. வருகிறேன் என்றால் வருகிறேன் என்று தான் அர்த்தம். அவர் என்ன வரேன்னு சொன்னாரா? வரேன்னு சொன்னார், வரமாட்டார். ஏன்னா அவர் சொன்னார்னா அதான் அர்த்தம். அவர் எப்போ அப்படி தான் பேசுவார் என்று சாதாரண குடும்ப மனிதர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளும் பொழுது கூட மனதில் உள்ளதை சரியென்று படுவதை வெளிப்படுத்தாமல் போவதன் விளைவு ஒரு மிகப்பெரிய பொய்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு சிலந்தி வலையை போன்ற சமூகத்தை நாம் உருவாக்கி வைத்து விட்டோம். இதனால் தான் இந்த உண்மைகளை எல்லாம் பேச விரும்பாமல், நீ எந்த பாவம் செய்தாலும் பரவாயில்லை, நீ எவ்வளவு பாவியாக இருந்தாலும் பரவாயில்லை, உன்னுடைய தொழில் இயற்கை வளங்களை சிதைத்தால் பரவாயில்லை, சக மனிதர்களை சுரண்டினால் பரவாயில்லை, நீ தியானம் செய்தால் உனக்கு இறைவழி கிடைக்கும் என்ற மிகப்பெரிய பொய் இங்கே நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. ஏன் அவ்வளவு பெரிய பொய் இங்கே வெற்றி பெறுகிறது என்றால், போய் உட்கார்பவரும் பொய்யர், வகுப்பு நடத்துபவரும் பொய்யர். பொய்யர்களெல்லாம் கூடி இறையை பற்றி பேசுவது, இறை ஒளியை பற்றி பேசுவது, அதற்கு செய்ய வேண்டிய பயிற்சிகளை பற்றி பேசுவது. கடைசியாக ஏன் அங்கே போகிறாய் என்று சொன்னால், மன நிம்மதிக்காக போகிறேன். மன நிம்மதி உனக்கு அந்த பொய்களின் கூடாரத்தில் தான் கிடைக்கும் என்றால் அது நிம்மதி அல்ல, அது பேராசை. மன நிம்மதி உண்மையை தவிர வேறு எந்த உணர்வாலும் வழங்கப்பட முடியாதது. ஒருவர் இறந்து விட்டார், மீண்டு வரப்போவதில்லை என்பது உண்மை. இந்த உண்மையை அப்படியே ஏற்றுக்கொள்பவர்கள் மன அமைதிக்கு திரும்புவார்கள். இனி வரவே மாட்டாரா என்று ஏங்குபவர்கள் மன அமைதி அடைய மாட்டார்கள். ஒருவேளை வந்துவிட்டால் என்ன செய்வது என்று அஞ்சுபவர்கள் மன நிம்மதிக்கு வாய்ப்பே இல்லை.
வரமாட்டார். இதுதான் உண்மை. இறந்து விட்டார், வரமாட்டார். குடும்ப உறவு ஒன்று இறந்தது, அது இனி திரும்பாது. இதுதான் உண்மை. இனி நீ இயல்புக்கு திரும்பித்தான் ஆக வேண்டும். ஆனால் இந்த உண்மையை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் இனி அவ்வளவுதானா என்று கேட்டுக்கொண்டிருப்பவர் மனநோயாளியாகி இவரும் நோயாளியாகும் சம்பவங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் சொல்வது அன்பான குடும்பங்களில் போய் ஒழிந்தது என்ற அடிப்படையில் கொண்டாடுபவர்களும் மனநோயாளிகள் தான். அது வேறு வகையான மனநோய். இரண்டு பேருமே உண்மைகளை நிராகரிப்பவர்கள். எனவே நம்முடைய மனநலம் என்பது மற்ற மனிதர்களுடைய அருளாசிகளில் பொதிந்து கிடக்கும் மந்திர வித்தை அல்ல. நம்முடைய மனநலம் என்பது நம்முடைய ஆழ் மனதில் குடிகொண்டிருக்கும் இறை. அந்த இறையை நாம் உணர வேண்டும் என்றால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கும் மிக எளிமையான வழி உண்மை என்ற வழி. உண்மையை கடைபிடிப்போம், உண்மையாக வாழ்வோம், மனநலம் பெறுவோம் என்று கூறி இந்த உரையை முடிக்கிறேன். வணக்கம்.